உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே எனக்காக நீர் யாவையுமே செய்து முடிப்பவரே இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே இந்த ஜீவன் உள்ள வரையிலுமே உம் நாமம் உயர்த்திடுமே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே அலைந்தேன் திரிந்தேன் இந்த உலகில் பாதை தெரியலையே மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் தாகம் தீர்த்தீரே மயங்கிய நிலையில் நான் இருந்தேன் என் நிலைமை மாற்றினீரே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ எனக்காக என்னை காக்கும்படி தேவ தூதரை கட்டளையிட்டீ உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ இந்த உலகத்தில் என்னை பிரித்தெடுத்து தனக்கென சொந்தமாக்கினீ உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் பலனானா உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல் இருப்பேனே உம்மை நினைத்தேன் துதித்தேனே என்று மறவாமல்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று அவர் சொன்னதை நான் பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் அவருடைய 75வது வயதிலே அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து சொல்லுகிறார், நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன், நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாட்களும் காலங்களும் வருடங்களும் முரண்டோடி கொண்டே போகிறது. ஆபிரகாமுக்கு 98 வயதாகிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சற்றேகள் உடைய வாழ்க்கையிலே நிறைவேறல. இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணல? நிறைவேறல. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. ஆனால் மீண்டும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ளவன். ஆகவே நீ என்ன பண்ண வேண்டுமானால் எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆண்டவர் ஆபிரகாமை என்றைக்கு அழைத்தாரோ அன்றிலிருந்து 98 வயது வரைக்கும் அவர் என்ன பண்ணினார்? உத்தமனாய் இருந்தார். இங்கே கர்த்தர் திரும்ப அவனுக்கு காரியத்தை சொல்லுகிறார், நான் கொடுக்க போகிற வாக்குத்தத்தங்களை உனக்கு நிறைவேற்ற போகிற காலம் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமனாயிரு என்ற வார்த்தைக்கு மாசற்றவனாய் இரு என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமனாய் இருந்த வேதத்தில் ஒரு சில மக்களை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி இருக்கணுங்க? உத்தமனாய், உத்தமர்களாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். நம்ம மனதை தொட்டு பார்த்தா தெரியும், நான் உத்தமனா, நான் உத்தமையா என்பது யாருக்கு தெரியுங்க? ஊருக்கெல்லாம் நம்மளை பத்தி தெரியும். ரொம்ப நல்லவர் வேணா சொல்லலாம், நான் உத்தமனா, அல்லாவிட்டால் நான் உத்தமன் இல்லையா என்பது யாருக்கு தெரியும்? என் மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு நிலவரம் காலத்தின் கட்டாயம் பார்ப்போமானால், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உத்தமர், யார் உத்தமர் இல்லை என்று சொல்லி என்ன பண்ணலாம்? நம்மளால சரியா என்ன பண்ண முடியாது? கணிக்க முடியாது. ஆனால் வேதத்தில் ஒரு சில உத்தமர்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்படிதான் இருக்கணும்? உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது நமக்கு கவலை இல்லை. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் என்று சொன்னார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு 98 வயது ஆகாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு 70 வயது இருக்கலாம், அல்லாவிட்டா உங்களுக்கு 20 வயதா இருக்கலாம், அல்லாவிட்டா 30 வயதா இருக்கலாம், அல்லாவிட்டா 40 வயதா இருக்கலாம். என்ன வயது இருந்தாலும் நீங்க எப்படிதான் இருக்கணும்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? உத்தமனாய், உத்தமமாய் நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். வேதத்தில் அநேக மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஒரு உத்தமன், மோசே ஒரு உத்தமன் என்று சொல்லி. ஆனால் ஸ்பெசிபிக்காக பக்தனாகிய யோபுவை குறித்து சொல்லும் பொழுது, யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், வாசிங்க. ஊஸ் என்னும் தேசத்துல யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த தேசத்திலே, அன்றைக்கு அந்த ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த கருணாநிதி நகர் பகுதியிலே, இந்த சென்னையிலே, இந்த தண்டாயிரப்பேட்டை பகுதியிலே வசித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் வேதம் இப்படி என்ன பண்ணணுங்க?
பதிவு செய்யணும். ஒருவேளை இன்னொரு வேத புத்தகம் எழுதப்பட போகிறது இல்லை, ஆனா பரலோகம் நம்மை குறித்து இந்த தெருவிலே, இந்த பகுதியிலே, இந்த இந்தியாவிலே, இந்த தமிழ்நாட்டிலே, இந்த சென்னையிலே, இந்த தண்டையார்பேட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வசித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி என்ன பண்ணணும்? வேதம் பரலோகம் பதிவு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்திலே அநேக உத்தமர்களை குறித்து, தாவீது ஒரு உத்தமன், யோசேப்பு, தானியேல் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நிறைய மக்கள் இருக்காங்க, பரம்பரை கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, பாதியில வந்தவர்களா இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்மோக் பண்றவங்க ஸ்மோக் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க, ட்ரிங்க் பண்றவங்க ட்ரிங்க் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. மனம் திரும்புதலின் அனுபவம் இல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டாரா இன்றைக்கு நாம் அறிந்தால் அந்த பரலோகம் என்ன பண்ண முடியும்? போக முடியும். இன்றைக்கு நாம் அறிந்தால் இந்த பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக என்ன பண்ண முடியும்? மாறுபடி. சரி, நேரம் குறைவா இருக்கு அப்படின்னால 3 குறிப்புகள் தான், 3 குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன். முதலாம் குறிப்பாக நீதிமொழியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். அருமையானவர்களே, முதல் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொன்னதோடு நிப்பாட்டல. அதுக்கு கீழே உள்ள ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உத்தமர்கள் அதில் எப்படி இருப்பார்கள்? தங்கி இருப்பார்கள். உத்தமர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னா இந்த பூமியிலே. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அங்கே பாக்கியவான்களின் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே. அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். பக்தனாகிய மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மாத்திரமல்ல, மோசே எப்படிப்பட்டவன்? சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பற்றி வேதத்திலே பரலோகம் பதிவு செய்ய வேண்டும். நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி சாந்த குணம் உள்ளவர்கள். ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். நம்மளெல்லாம் வேதம் பதிவு பண்ண வேண்டுமானால், பரலோகம் பதிவு பண்ண வேண்டுமானால் எப்படி பதிவு பண்ண என்று சொன்னால், இவன் ரொம்ப கோபக்காரன். அல்லேலூயா. இப்படிதான் வருங்க. எப்படி இருக்கு? ரொம்ப அப்படிதான் நம்மளெல்லாம் பதிவு பண்ண வேண்டியது. ரொம்ப மூர்க்கமானவன், ரொம்ப சண்டைக்காரன் அப்படிலாம் என்ன பண்ண வேதம் பதிவு பண்ணலாம். ஆனா மோசேவை குறித்து அவன் பூமியிலே, அவன் எங்கும் தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ள மனிதன் மாத்திரமல்ல, அவன் சாந்தமுள்ள மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் யார் அந்த பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், யார் அந்த பூமியிலே தங்கி இருப்பார்கள் என்று சொல்லுவோமானால், உத்தமமாய், அதுதான் ரொம்ப முக்கியம், உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்களால் மாத்திரம்தான் அந்த பூமியில என்ன பண்ண முடியுங்க? தங்கி இருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் கர்த்தர் வாக்குத்தத்தம் அருளின அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணலங்க? சுதந்தரிக்க முடியல. அவர்கள் எகிப்தில 430 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வனாந்திரத்தில் 40 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி பார்ப்போமானால், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 2 பேர் தான். மற்ற எல்லாரும் வனாந்திரத்துல வழியில என்ன பண்ணிட்டாங்க? மறைச்சு போயிட்டாங்க. ஒன்று தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா, மற்றொன்று யாருன்னா காலேப். இந்த காலேபை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, காலேப் கர்த்தரை அவன் உத்தமமாய் பின்பற்றினான். உத்தமமாய் பின்பற்றுவர்களுக்கு தான் பரம கானானாகிய பரலோகத்தை தேவன் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, கொடுக்க முடியும். அன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, அந்த கானான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசத்துல அவர்களால் என்ன பண்ண முடியல? 2 பேர் தான். ஒன்று தேவனுடைய மனிதன், இன்னொரு ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின. சொல்லுங்க, யாரு? காலேப். என்னாகும் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல காலேபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேற ஆவியுடையவன். இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்படிப்பட்ட ஆவி இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுவாரானால், நாமும் அந்த காலேபை போல அந்த கர்த்தரை உத்தமமாய் என்ன பண்ண முடியும்? பின்பற்ற முடியும். ஆனால் எகிப்துல இருந்து புறப்பட்ட ஜனங்களிலே எல்லாரும் அதில் என்ன பண்ண முடியல? பிரவேசிக்க முடியல. 2 பேர் தான் பிரவேசித்தார்கள். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நாமும் அந்த கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால் நமக்கும் கர்த்தர் அந்த பரம காணானாகிய பரலோக ராஜ்யத்தை நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். ஆகவே இன்றைக்கு இந்த கால வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் நடப்போமானால் ஒரு நாளிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்திற்கு என்ன பண்ணலாம்? போகலாம். இரண்டாவதாக நீதிமொழியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கு கலக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால் நம்ம என்ன பண்ணலாம்? பூமியை சுதந்திரிக்கலாம். பூமியில தங்கியிருக்கலாம். பூமியை சுதந்திரிக்கிறோமோ தங்கியிருக்குமோ. இரண்டாவது காரியம், பரம காணான நம்ம என்ன பண்ணலாம்? அங்க போய் தங்கலாம், அங்க போய் சுதந்திரிக்கலாம். ஆனா இங்க இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரினுடைய வழி உத்தமர்களுக்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்று சொன்னால், அரண் எதை குறிக்கிறது சொன்னால் பாதுகாப்பை குறிக்கிறது. ஆகவே கர்த்தரை நீங்க உத்தமமா பின்பற்றினா உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல பாதுகாப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரணா இருக்கிறது, அக்கிரமக்காரருக்கோ எப்படி இருக்கிறதா? கலக்கம் நிறைந்ததாய் இருக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் என்னப்படுகிறார்? இருக்கிறார். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு சர்வ வல்லவருடைய நிழல் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? இருக்கிறது. கர்த்தரே அவர்களுக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமாக அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். ஆகவே தான் ஆராதனை வேளையிலே ஆரம்பத்திலே நம்ம உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்ற பாடல் என்ன பண்ணணும்? பாடணும். அதுல சொல்லுகிறார் சங்கீதம் 91 அவரின் கோட்டை, என் கண்மலை, என் துருகம் எல்லாம் அவர்தான் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானால் தேவன் வைத்திருக்கிற இந்த வேலியை தாண்டி, இந்த அரணை தாண்டி, அந்த பாதுகாப்பை தாண்டி நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது? வர முடியாது. நம்ம உத்தமமா நடந்தா கர்த்தர் நமக்கு அரணாக, அதாவது பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த பாதுகாப்பை தாண்டி சாத்தான் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ண முடியாதுங்க? தொட முடியாது. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சாத்தான் சொல்லுகிறான், ஆண்டவரை பார்த்து, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? ஆண்டவர் நமக்கு உண்டான அத்தனையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் என்ன பண்ணியிருக்கிறார்? வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என்ன சொல்ல போனால் கர்த்தர் நமக்கு அரணாக, பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அந்த அரணை யாரும் என்ன பண்ண முடியாது? தகர்க்க தெரிய முடியாது. கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு 2ஆம் 3ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமானால் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கண்மலையாக இருக்கிறார். கண்மலை ஒரு நாட்டிற்கு அரணாக, பாதுகாப்பாக இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே வடக்கு இலையில இருக்கிற அந்த இமயமலை இந்தியாவிற்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ராணுவ வீரர்களை நிப்பாட்டினாலும் அவ்வளவு ஒரு பாதுகாப்பு என்ன பண்ண முடியாது? தர முடியாது. ஆனா அந்த இமயமலை நமக்கு ஒரு பெரிய அரணாக இருக்கிறது. அதே போல இங்கே சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் எனக்கு கண்மலையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் என் இரட்சகராக இருக்கிறார், கர்த்தர் என் தேவனாக இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிற துருகமாக இருக்கிறார், எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், என் இரட்சணிய கொம்பாக இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அரண் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அரண் பாதுகாப்பை குறிக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பமா இல்லாவிட்டால் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீரே பாதுகாவலா என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். சங்கீதம் 121ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை வாக்குத்தத்தங்கள் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. உன் காலை என்ன பண்ண மாட்டார்? தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். நம்மை காக்கிற தேவன்
நம்மை தேவன் நம்மை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே வெயில், இரவிலே நிழல் வந்தாலும் நம்மை ஒன்றும் என்ன பண்ணாதான், சேதப்படுத்தாதான். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதோடு மாத்திரமல்ல, கடைசியாக அந்த வசனத்தின் இறுதியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் எப்பொழுது நம்முடைய ஆத்துமாவை காக்க முடியும்? நாம் உத்தமமாய் நடப்போமானால் கர்த்தர் நமக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, நமக்கு வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, குளிர் வந்தாலும் சரி, நம்மை முற்றிலுமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். நம்ம காலை என்ன பண்ண மாட்டாரா, தள்ளாட விட்டார். நம்மை காக்கிற தேவன் என்ன பண்ணுகிறது இல்லை, உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏன்? ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறார், உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கும்படியாகத்தான். ஆகவே இன்றைக்கு எல்லாவற்றை காட்டிலும் அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே முதலாவதாக உங்களோடு சொன்னேன், கர்த்தரை நாம் உத்தமமாய் பின்பற்றினா நம்ம என்ன பண்ணலாம், பூமியை சுதந்திரிக்கலாம். இரண்டாவது குறிப்பு, நம்ம கர்த்தரை உத்தமமா பின்பற்றினா கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு குறிப்பு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84 அதிகாரம் 11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தரே நமக்கு சூரியனாக கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நன்மையையும் என்ன பண்ணுவார், கொடுப்பார். நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நன்மையை கொடுப்பேன். இவைகள் எல்லாம் எப்பொழுது நமக்கு வருமானால் நாம் கர்த்தரை உத்தமமா என்ன பண்ணணும், பின்பற்றணும். ஆண்டவர் உத்தமமா பின்பற்ற வேண்டுமானால் நம்ம வேற ஆவியுடையவர்களா என்ன பண்ணணும், மாறணும். அந்த வேற ஆவி என்ன? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களால் மாத்திரம்தான் உத்தமமாய் ஆண்டவரை என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தமமாய் நடந்தால் நமக்கு நன்மையை தருவார். நன்மையை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். சங்கீதம் 23 அதிகாரத்தில் 6 வசனம், அதாவது கடைசி வசனம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா, என்ன தொடரும். சங்கீதம் 128 அதிகாரத்தில் 2 வசனம் சொல்லுகிறது, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நன்மையும் உனக்கு என்ன பண்ணுகிறேன், வழங்குகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் உத்தமமாய் நடப்பேன், நான் உண்மையாய் நடப்பேன், ஆண்டவருக்கு பயந்து ஜெபிப்பேன், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். நீங்க நடந்து பாருங்க, இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இந்த ஆண்டவர் உங்கள் தோளை சுமக்க என்ன பண்ணுவார், விளக்குவார். உங்கள் கைகள் கூடைக்கு நிச்சயமாக நீங்கள் ஆக்கப்படும். ஒருவேளை இங்க தோளில பாரத்தை சுமந்து 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 பட்டது போதும், சுமந்தது போதும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய எல்லா வேதனைகளையும் அவர் மாற்ற விரும்புகிறார். நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க உத்தமமா நடந்தா நன்மையை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். என்ன நன்மை ஆண்டவர் கொடுக்க போகிறார்? பிதாவாகிய தேவனை என்னுடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு நன்மையாக என்ன பண்ணிட்டார், கொடுத்து விட்டார். இயேசு நமக்கு என்ன நன்மையை கொடுத்தார்? தம்முடைய ரத்தத்தை, கடைசி சுற்றும் ரத்தத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். பரிசுத்த பந்தியில பெருகும் பொழுது நம்முடைய ஆர்சி சபைகள்லாம் சொல்லுவாங்க, நன்மை என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அது நன்மை. இன்னொரு இடத்துல யாக்கோபில சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் எங்கிருந்து வருகிறதா, ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது, இறங்கி வருகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சூரியனாக, உங்களுக்கு கேடகமாக, உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக, உங்களுக்கு மகிமையை அருளுகிறவராக மாத்திரமல்ல, உங்களுக்கு பரலோகத்தின் நன்மையினால் அவர் உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கி நமக்கு என்ன பண்ண போகிறது இல்லை, கிடைக்க போகிறது இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் நம்ம இந்த பரலோகத்தில் என்ன போகிற ஒரு நாளிலே சுதந்திரிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் உத்தமமாய் நடந்தால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், நன்மையை நிச்சயமாக கொடுப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதி பட்டிருந்தான். என்ன வியாதிங்க? வியாதியில பலவிதமான வியாதி இருக்கு. பாவத்தினால் வருகிற வியாதி. ஆனா இங்க எசேக்கியா ராஜா அவன் மறிக்கக்கூடிய நிலைமை வந்தது. அப்படிப்பட்டதான வேளையிலே மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதிக்கு உட்பட்டிருந்தான். அந்த நேரத்தில் தேவனுடைய மனுஷன் ஏசாயா வந்து சொல்லுகிறான், நீர் என்ன பண்ண போகிறேன், மறிக்க போகிறேன், உங்க வீட்டு காரியத்தை என்ன பண்ணும்,
நம்மளை பார்த்து யாராவது இப்படி சொன்னா அவனை ஒரு வழி பண்ணிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? அதுவும் ஒரு பெரிய ஒரு ராஜா அவனை தலையை தனியா விட்டு கையை தனியா விட்டு என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்போம். அந்த எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்ன பண்ண போகிறீர் சொல்லுங்க? மரிக்க போகிறீர். வீட்டு காரியத்தை என்ன பண்ணும்? ஒழுங்குபடுத்தும். திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிற, எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 ஆண்டுகள் திரும்ப கொடுத்ததற்கு காரணம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு. ஆனா அப்படி கொடுத்து கூட அவன் என்ன பண்ணல சொல்லுங்க? ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா கேட்டு பெற்றுக்கொண்டா அந்த காரியம் ஒரு சில நேரங்களில் நிறைவேறாம போய்விடுகிறது. ஒரு நேரம் ஏன் இப்படி கேட்டன்ற கேள்வியில நம்முடைய உள்ளத்துல என்ன பண்ணுகிறது? எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்ட பொழுது ஏசாயா வந்து சொல்லுகிறார், நீர் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீ என்ன பண்ண போகிறீர்? மறித்து போவீர் என்று சொன்னார். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை என்ன பண்ண மாட்டாருங்க? கூட்டி கொடுக்க மாட்டார். ஒரு சில மக்களுக்கு ஸ்பெசிபிக்காக கர்த்தர் தீர்மானித்திருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு 70 வயது, 80 வயது, 90 வயது, 100 வயது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 98 வயது. 75வது வயதில் தான் கர்த்தர் வளைக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து அவர் அதன் பிறகு மரித்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் தீர்க்க ஆயுசோடு நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆனா கர்த்தருடைய வேலை வந்தா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உச்சித மோட்சம் பட்டண போவோம் விரைந்து, அப்படிதானா? நம்ம போகணும் ஒரு நாள் எல்லாரும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அவனுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிப்பதற்கு எப்படி தைரியம் வந்தது? நம்ம பார்த்து இந்த வார்த்தை சொன்னா நம்ம உட்கார்ந்து அழுதே என்ன பண்ணிருப்பாங்க? செத்து போயிருப்போம். நீ மரிக்க போகிற ஐயா, நீ மரணத்துக்கு எதுவான வியாதி வந்திருக்குது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ என்ன பண்ண போகிறீ? மரிக்க போகிற. அழுது 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 என்ன பார்த்து சொல்ல, என்னைக்கு தெரியலையே இந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம அழுதே என்ன பண்ணிருப்போம்? நமக்கு கொடுக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம்? செத்து போயிருப்போம். ஆனா இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை அவன் உத்தமமாய் பின்பற்றின. வாசிக்க 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை என்ன பண்ணும்? நினைத்தல. இப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் 15 ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? கூட்டி கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு 15 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு கூட்டி கொடுங்க. வந்திருக்கிற நிறைய பேருக்கு சொல்ல முடியும், நம்ம இன்றைக்கும் மரித்து போயிருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. யாரும் மறுக்க முடியாது. நமக்கு வந்த வியாதி, நமக்கு வந்த பிரச்சனை, நமக்கு வந்த கஷ்டம், நமக்கு வந்த பலவீனம் 30 வயதுல, 20 வயதுல, 10 வயதுல நம்ம என்ன பண்ணிருக்க வேண்டியவர்கள்? மரித்து போயிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஈவாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஒருவேளை 50 ஆண்டு, 70 ஆண்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 30 ஆண்டு, 40 ஆண்டு ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கலாம். நம்முடைய ஆயுசு நாட்களோட அந்த நாட்களை நம்ம உத்தமமா என்ன பண்ணணும்? தேவனுக்கு என்று பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரானால் அந்த நாட்களை கர்த்தருக்காக என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்தணும். கேட்டு பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நன்மை என்ன பண்ணணும்? இருக்கணும். கர்த்தர் எசேக்கியாவை நினைத்தருளி அவனுக்கு 15 ஆண்டுகள் உன்னுடைய வியாதி, இந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியை மாற்றி 15 ஆண்டுகள் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கூட்டி கொடுத்திருக்கிறார். காரணம், கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு நன்மை வந்தது. இன்றைக்கு அந்த நன்மை உங்களுக்கு நேராக என்ன பண்ணுகிறது? வருகிறது. உங்களுக்கு நேராக வருகிறது. ஆண்டவர்களுக்கு ஆயுசு நாட்களோட 50 ஆண்டுகள் கேளுங்க. நானும் நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரணம். அவன் அழகா சொல்றான், நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதீங்க. அப்படி இருந்தா உங்க ஜபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். உங்களுடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு 15 ஆண்டு என்ன, 25 ஆண்டு என்ன பண்ண முடியும்? கூட்டி தர முடியும். நீண்ட ஆயுளோடு, நீடிய சுகத்தோடு, பலத்தோடு என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஃபாதருடைய பாடல சொல்லப்படுது, நீடிய ஆயுளோடு, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துவார். நீங்க உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தலைமுறையாக சந்ததியாக நீங்க பார்த்தணும். அதன் பிறகு நம்ம கர்த்தரோட என்ன பண்ணணும்? போகணும். ஆகவே நம்ம செய்ய வேண்டியது உத்தமமா என்ன பண்ணணும்? நடக்கணும். உத்தமமா நடப்போமா? இன்னைக்கு எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். உத்தமமா நடந்தா நம்ம இந்த பூமியை சுதந்திரிக்க முடியும்.
யோசுவா காலேபை போல கர்த்தரின் பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஒன்று நம்ம சேதப்படுத்தாதே. மூன்றாவதாக கர்த்தரின் நன்மை உண்டாகும். நன்மை கிருபை என்ன தொடரணும் ஐயா. எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகணும். என் வாழ்க்கையில நன்மையே ஒரு நன்மையை நான் பார்க்கல. அன்றைக்கு அக்ஷால் கேட்டால எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும். இன்னைக்கு நீங்க அப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் உத்தமமா நடப்பேன், உண்மையாக பின்பற்றுவேன், எனக்கு என் வாழ்க்கையில ஒரே ஒரு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் ஒரு நன்மை செய்யுங்க. தாவீதுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றினார். சொந்த சகோதரர்கள் பகைக்கப்பட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு நன்மை செய்தார். அவனை எகிப்துக்கு அதிபதியா மாற்றினார். மோசேக்கு இப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கலாம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துல நன்மை தொடரலையா, பாவமும் சாபமும் வியாதியும் கட்டுகளும் பலவீனம் தான் தொடர்ந்து வந்திருக்குது. நம்முடைய வேதவசனம் சொல்லுது நன்மையும் கிருபையும் என்ன தொடரணும்னு சொல்லி. இன்றைக்கு என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்ன தொடரணும். எனக்கு பாக்கியம் உண்டாகுதையா, என் வாழ்க்கையில பாக்கியவான் என்று சொல்லப்படணும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அநேக பாக்கியவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு பாக்கியத்தை கூட நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில பாக்கியம் உண்டாகணும், நன்மை உண்டாகணும். ஒருவேளை நீங்க பாக்கியவான் என்று நீங்க பெயர் வைத்திருக்கலாம், பாக்கியநாதன் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில பாக்கியம் இல்லாம நன்மை இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் இயேசுவை உத்தமமா பின்பற்றுவேன், இயேசுவை நான் உத்தமமா பின்பற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது அதுதான். இன்னைக்கு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த வயது என்பது முக்கியம் அல்ல ஐயா. 98 வயதுல தான் இல்ல, உங்களுக்கு 9 வயது இருந்தாலும் நீங்க ஆண்டவர் உத்தமமா பின்பற்றி பாருங்க. உங்களுக்கு 20 வயது இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 98 வயது மனிதனுக்கும் ஆண்டவர் நன்மையை வழங்க முடியும். 9 வயது உள்ள மனிதருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நன்மையை செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொன்னது ஒன்றே ஒன்றுதான். நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நடக்கிறோமா, இல்ல ஆண்டவருடைய பார்வைக்கு மரபா நடக்கிறோமா, பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கேட்போம். எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரே நான் உத்தமமாய் உண்மை பின்பற்ற எனக்கு கிருபைதான் ஐயா, நான் உத்தமனாக இருக்க எனக்கு கிருபைதான் ஆண்டவரே. உம்மை போல வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை போல நானும் வர எனக்கு கிருபைதான் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீர்களவா, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாக என்று சொல்லி இன்னைக்கு உமக்கு முன்பதாக இருக்கிற பிள்ளைகளையும் உமக்கு முன்பதாக அவர்கள் நடந்து கொண்டு உத்தமமாய் இருக்க கர்த்தர் அவர்களுக்கு நீ கிருபையின்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பூமியை சுதந்திரிக்க முடியும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் ஐயா. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி தீர்மானம் எடுத்தார்களோ இந்த பிள்ளைகள் பூமியை சுதந்திரிக்கட்டும். நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க கிருபைதாரும் ஐயா. உடைய பாதுகாப்பை உடைய பிள்ளைகளுக்கு கொடு. விசேஷமாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக நான் சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து உத்தமமாய் பின்பற்றுவேன் என்று தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை செய்யும்படியாக நான் சொல்லிக்கிறோம். துதிக நமைகளை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த காலை வேளையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பவனியை குறித்து அங்கே ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பவனி போனதை இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது,
எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த பொழுது, ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்த பொழுது, இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை 2 பேரை அனுப்பி அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்துக் கொண்டு இடத்திலே வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே அவர்களை அனுப்பிவிட்டு சீஷர்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். உடனே சீஷர்கள் போய் தங்களுக்கு இயேசு கட்டளையிட்டபடியே செய்கிறார்கள். அப்படி செய்கிற வேளையிலே கழுதையையும் குட்டியையும் அவிழ்த்துக் கொண்டு அவர் சீஷர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் அதன் மேலே ஏறி என்ன பண்ணுகிறார், பவனியாக போகிறதை பார்க்கிறோம். அந்த சம்பவம் தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம், இந்த பகுதி நம்மளே அநேகருக்கும் ஒரு தெரிந்த பகுதி. இதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நமது இரட்சகராகிய இயேசு, நமது ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு பவனியாக போன வரலாறை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சம்பவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இன்றைக்கு நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே 4 சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒரு சில சம்பவங்கள் தான். மற்றவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கும், ஒரு புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும், ஒரு புத்தகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவனியான போன இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். மார்க்குவிலே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், லூக்காவிலே 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருந்து 44ஆம் வசனம் வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த 4 சுவிசேஷங்களையும் எழுதின அந்த 4 சுவிசேஷங்களும் அந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை வேதத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படியானால் இயேசுவினுடைய எருசலேமின் பவனி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். 4 சுவிசேஷங்கள் மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, இந்த இயேசுவின் பவனியை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சகரியா என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியும் இந்த இயேசுவினுடைய பவனியை பற்றி சுமார் கிமு 540 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவரும், அவர் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்பதாக ஆண்டவருடைய பவனியை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொன்னதான வேளையில் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே என்ன பண்ணு, கெம்பீரி. யாரெல்லாம் களிகூர்ந்தீங்க? ஐயா பவனி இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் முகத்துல என்ன பண்ணுகிறது, தெரிகிறதை பார்க்கிறேன். கெம்பீரிக்க முடியல ஐயா, ஊர்வலமா சுத்தி வர முடியல. ஊர்வலமா சுத்தி வந்தாத மகிழ்ச்சி கம்பீரம் மாத்திரமல்ல, இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருந்தாலே நம்மளுக்கு என்ன உண்டுங்க, கம்பீரம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, களிகூறுதல் உண்டு. கர்த்தருடைய சமூகத்திலே வாசம் பண்ணினாலே நமக்கு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே களிகூறுதல் இல்லாமல் இருக்குமானால், கம்பீரம் இல்லாமல் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் களிகூறுதலை இழந்து போயிருப்பீர்களானால், கம்பீரத்தை இழந்து போயிருப்பீர்களானால், உங்களுக்கு கம்பீரத்தையும் மகிழ்ச்சியையும் களிகூறுதலையும் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே வந்து பவனியாக போனார். அவர் இந்த உலகத்திலே வந்து பவனியாக போனது மாத்திரமல்ல, சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இயேசு என்ன பண்ணப்பட்டார், அடிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிக்கப்படுகிறதான சீயோனின் அரசன், அல்லேலூயா, புதித்தான் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில்
வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்பிலே சீயோனின் அரசன் எப்படியெல்லாம் அவர் வருவார் என்பதாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனின் அரசரை கொடுத்து சொல்லுகிற வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ராஜா, நம்முடைய ராஜா நம்மிடத்தில் வருகிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற வேளையிலே அவரை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் ரட்சிக்கிறவர் என்று அவரை குறித்து சொல்லுகிறார். அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி அவரை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக வந்த ரட்சகர். எல்லாவற்றை காட்டிலும் உன்னதத்திலே வாசம் பண்ணிக்கொண்ட அந்த உன்னதமான தெய்வம் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக தாழ்மை கோலம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்லி அந்த சீயோனின் ராஜாவை குறித்து அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். சீயோனின் அரசன், சீயோனின் ராஜா, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவனாக இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அதே வேளையில் அவர் மனுஷனாகவும் இந்த உலகத்திலே வந்தார். அதே வேளையிலே அவர் இரட்சகராகவும் இருப்பார் என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு கிமு 540 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த இரட்சகரை குறித்து, அந்த ஆண்டவரை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள நியாயாதிபதி. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு பட்டணத்திலே ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் மனுஷரை மதியாதவனும் தேவனுக்கு பயப்பட. இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க இன்றைக்கு பார்ப்போமானால் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு அவர் எப்படிப்பட்டவர்கள்? அவர் நீதி உள்ளவர். தேவன் என்றால் நீதி உள்ளவர் என்று அர்த்தம். அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தாழ்மை கோலம் எடுத்து வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி அவர் தாழ்மை உள்ளவராக வந்தார். அதோடு மாத்திரமல்ல, அவரை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே அவர் ரட்சகர் என்று என்ன பண்ணுகிறதை பார்க்கிறோம், சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரட்சகர் என்று சொன்னாலுடைய அர்த்தம் நம்மை மீட்கக்கூடிய மீட்பராக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நீதி உள்ளவர். அவர் மனுஷனாக அவதரித்தவர்களே தாழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். அவர் இரட்சகராக இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜனங்களை எல்லாம் மீட்கும்படியாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீட்கக்கூடிய மீட்பராக அவர் இந்த உலகத்திலே வந்தார். இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிற வேளையிலே அவர் தேவனாக, அவர் மனுஷனாக, அவர் இரட்சகராக வந்தார் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களோ யூத ரபிமார்களோ என்ன பண்ணலங்க, புரிந்து கொள்ளல. இயேசுவை மரியாளின் மகனாக தான் பார்த்தாங்களே ஒழிய தாவீதின் குமாரனாக என்ன பண்ணல, பார்க்கல. குருடனுக்கு தெரிந்த வெளிப்பாடு கூட வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நியாயப்பிரமாணருக்கு என்ன பண்ணல, தெரியல. வேதத்தை கற்று தேர்ந்த வேத பாரகர்கள் வேதத்தை குறித்து சரியாக தெளிவான அறிவு அவர்களுக்கு இருந்திருக்குமானால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசி நிறைவேறிக் கொண்டு வருகிறதை குறித்து பார்த்தாலே இவர்தான் மேசியா என்று சொல்லி என்ன பண்ணியிருப்பார்கள், அடையாளம் காட்டியிருப்பார்கள். யோவான் சாணகன் அவரை கொடுத்து அடையாளம் காட்டுகிற வேளையிலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் என்ன பண்ணினான், இயேசுவை அடையாளப்படுத்தினான். யோவானுக்கு இருந்த வெளிப்பாடு வேத பாரகருக்கோ பரிசேயருக்கோ சதுசேயருக்கோ என்ன பண்ணாங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ யூத ரபிமார்களுக்கோ இயேசுதான் மேசியா, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ண முடியல, அன்றைக்கு அறிந்து கொள்ள முடியல. மோசேயை குறித்து அவர்களுக்கு இருந்த வெளிப்பாடு, ஆபிரகாமை குறித்து அவர்களுக்கு இருந்த வெளிப்பாடு, தாவீதை குறித்து இருந்த அவர்களுக்கு இருந்த வெளிப்பாடு, தீர்க்கதரிசிகளுக்கு குறித்து இருந்த வெளிப்பாடு, இயேசுவை பற்றி அவர்களுக்கு என்ன பண்ணல, சரியா தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை பற்றி சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினாலும் அவர்தான் மேசியா என்றும் அவர்தான் கிறிஸ்து என்றும் அந்த ஜனங்கள் அன்றைக்கு அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் உண்டு. சாத்தான் உடைய கண்களை என்ன பண்ணி வைத்திருந்தான், குருடாக்கி வைத்திருந்தான்.
வைத்திருந்தான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த இயேசுவை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணுங்க இருக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் ஒரு நாளிலே இயேசு திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நம்ம இயேசுவை ஆராதிக்க வரல. அல்லேலூயா. இம்மைக்காக, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட மக்கள் ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த ரட்சகர், நம்மை மீட்கும்படியாக வந்த மீட்பர், நமக்காக அவர் வானத்தையும் பூமியையும் வானத்தையும் சிங்காசனத்தையும் தேவதூருடைய கூட்டத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் தாழ்மை கோலம் எடுத்து வந்தது நோக்கம் நம்ம இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை தம்மோடு கூட கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அப்படியே ஒன்று விடாமல் நிறைவேறினது. ஆனால் அந்த ஜனங்களோ, இஸ்ரவேல் ஜனங்களோ, யூத ஜனங்களோ, யூத ரபிமார்களோ இயேசுவை மேசியா என்று அவர்கள் என்ன பண்ண முடியல, அறிய முடியல. இன்றைக்கு நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்கிறோம்? அதுதான் இந்த காலை வேளையிலே, இந்த குருத்தோலை பவனி நாளிலே, இந்த குருத்தோலை திருநாளிலே உங்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறது ஒரு கேள்வி. உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை மேசியாவாக, இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் இயேசு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியராக மாத்திரம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இயேசு உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை இந்த காலை வேளையிலே இடத்திலே கேட்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் சரியாக அறிந்திருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைத்திருக்கிறேன். ஃபாதர் அவருடைய பாடல் புத்தகத்திலே ஒரு பாடல் சொல்லுகிறது, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்காக விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தத்தை சிந்தின ஆண்டவர் யார் என்கிற அறிவு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சரியாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவர் தான், அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை பரலோகம் கொண்டு சேர்க்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணி வந்தார், இறங்கி வந்தார். ஆகவே இன்றைக்கு நாமும் அவரை சரியாக புரிந்து கொண்டால்தான் அவருடைய இரண்டாம் வருகைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஆயத்தமாக இருக்க முடியும். அவர் நீதி உள்ளவராக இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான். அவர் தாழ்மையுள்ளவராக இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான். அவர் இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான். அவர் இரட்சகராக மாத்திரமல்ல, அவர் நீதியுள்ளவராக மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ளவராக மாத்திரமல்ல. அருமையானவருடைய பிள்ளைகளே, அவர் மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜா என்பதை நாம் ஒரு நாளிலும் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆகவே முதலாவதாக இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே உங்களையும் என்னை மாட்கொண்டு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க என்ன பண்ணிருக்க வேண்டும், முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகத்திலே பெத்தானியா என்ற ஊரில் இருந்து எருசலேமுக்கு பவனியாக போனார். ஆகவே நாங்களும் வருஷத்தோறும் வழக்கத்தின் கணக்கு பிள்ளைக்கு வழக்கப்படியாக நாங்களும் இந்த குருத்தோலை திருநாள் வருகிற வேளையிலே நாங்களும் பவனியாக வருவோம். இயேசு கழுதையின் மீது அன்றைக்கு போனார். இன்றைக்கு நாங்கள் காரிலே வாகனமாக பவனியாக நாங்கள் போவோம். இன்றைக்கு எங்களுக்கு கழுதை இல்லை, எங்களிடத்திலே கார் தான் இருக்கிறது சொல்லி நம்ம பவனி போனா ஏதோ சடங்காசாரமா, ஏதோ வருஷந்தோறும் வருகிற ஒரு பண்டிகையாக, ஒரு திருநாளாக இருக்குமானால் அதுல எந்த ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. நம்முடைய ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஏன் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த காலை விளம்பர மத்தியில் வைக்கிற கேள்வி அதுதான். நீங்க சரியா அறிந்து கொள்ளலனா இன்னைக்கு அந்த ஆண்டவரை யார் என்று அறிந்து கொள்ளுங்க. அவரை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் அத்தனை தீர்க்க தரிசனம் அப்படியே ஒன்று விடாமல் நிறைவேறினாலும் அந்த மக்களுடைய ஜனங்களுடைய கண்களை சாத்தான் குருடாக்கி வைத்திருந்தான். இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே சத்துருவானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பரதேசியுடைய கண்கள் உலக பிரகாரமாக குருடாயிருந்தது. ஆனால் இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குருடாக்கப்பட்டிருக்குமானால் நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் சரியாக என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாம், ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என் கண்களை என்ன பண்ணணும், திறந்திரணும். என் கண்களை என்ன பண்ணணும், திறந்திரணும். கழுதையினுடைய கண்களை கர்த்தர் என்ன பண்ணினா, திறந்தார். ஒரு மனிதன் உருவின பட்டயத்தோடு நின்ற பொழுது கழுதைக்கு இருந்த வெளிப்பாடு கூட
கர்த்தருடைய மனிதனுக்கு என்ன பண்ணலங்க இல்ல. கழுதை மேல் அமர்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளையாவுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அந்த கழுதைக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த உருவின பட்டயத்தோடு நின்றவுடன் இந்த கழுதை ஒதுங்குகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கழுதை ஒதுங்காமல் நேரா போயிருக்குமானால் இந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையில் என்ன பண்ணியிருக்கும்? முடிந்திருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்சலோமின் கழுதையை போல, அல்லாவிட்டால் பிலேயாமின் கழுதையை போல இருக்கிறோமா? அல்லது அப்சலோமின் கழுதையை போல நாம் இருக்கிறோமா? அல்லது கிறிஸ்து இயேசுவின் கழுதையை போல நாம் இருக்கிறோமா? ஏ என்ற கழுதைக்கு அந்தரத்தில் முடிவு, பி என்ற கழுதை பிலேயாமினுடைய கழுதை, சி என்ற கழுதை அது கிறிஸ்து இயேசுவினுடைய கழுதை. ஒருவேளை நாங்களும் இயேசுவை சுமந்து கொள்ளக்கூடிய கழுதைகள் தான் ஐயா. இயேசு எங்களை தாயின் கற்பத்திலே சுமந்தவர், தாயின் கற்பத்திலே எங்களை தாங்கினவர், எங்கள் தலைநரை வரைக்கும் அவரை தாங்குகிறவர்கள் சுமக்கிற அந்த ஆண்டவரை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கழுதை? பாவமானத்தை தூக்கி சுமக்கிற கழுதையா இருக்கிறோமா? அல்லது பரிசுத்த தேவனை தூக்கி சுமக்கிற கழுதைகளாக இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது உண்மைதான். ஆனால் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் யூத ரபிமார்களும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் இயேசுவை என்ன பண்ணலாங்க? புரிந்து கொள்ளல. அடுத்த ஒரு காரியத்துக்கு வருகிறேன். இயேசுடைய வாகனத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசு எதுலங்க பிரயாணமா போனாரு? கழுதை. கழுதையை பத்தி நமக்கு தெரிஞ்சது 4-5 விடுங்களை சொல்லுங்க பார்ப்போம். கழுதை கூட நல்லா பாடு, அப்படிதானே? கழுதையில பலவிதமான கழுதை உண்டு. அப்சலோம் கழுதை வேற, பிலேயாமின் கழுதை வேற, காட்டு கழுதை உண்டு. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட கழுதை இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்புறம் கோவேறு கழுதைகள் உண்டு, வீட்டு கழுதை உண்டு, பொது சுமக்கிற கழுதைகள் உண்டு. வீட்டு கழுதை என்ன பண்ணோம்? பொது சுமக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் 3 வருஷ ஊழிய பாதையில கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அல்லது அவர் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து 33.5 ஆண்டுகள் இந்த உலக வாழ்க்கையில, ஆனாலும் சரி ஒரு நாளாவது அவர் வண்டியையோ அல்லது வாகனத்திலேயோ ஏறி பிரயாணம் பண்ணிருந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணல, சரியா தெரியல. இயேசு அதிகமாக தன்னுடைய ஊழியத்திலே கால்நடையாய் பொடிநடையாய் நடந்து என்ன பண்ணினார்? பிரயாணம் செய்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வண்டி இல்லாம வாழ்க்கையே இல்லை என்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? வண்டி வருது, வண்டி தேவைப்படுகிறது. கொஞ்சம் தூரம் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. ஒரு புத்தகத்தில் நான் கடந்த நாட்களை படித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த புத்தகத்தில் மருத்துவ குறிப்பு போடப்பட்டிருந்தது. நம்ம இந்த 2 கால்களுக்கு நம்ம சரியா வேலை கொடுக்கணுமா? இந்த 2 கால்களையும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 மருத்துவருக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த மருத்துவருக்கு நீங்க வேலை கொடுக்கலன்னா நீங்க வெளியில உள்ள மருத்துவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? காசை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஆகவே அந்த நாட்கள் எல்லாம் நடந்தே சென்ற மக்கள் அதிக உண்டு. கரங்களை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த நாட்கள்ல அதிகபட்சமா சைக்கிள் ஒரு 50 வருஷம் நினைக்கிறேன், 100 வருஷம் இருக்குமா? ஒரு 100 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் கிடையாது, 2 வீலர் கிடையாது, 3 வீலர் கிடையாது, 4 வீலர் கிடையாது. மிஞ்சி போனா பிரயாணத்துக்கு என்று பயன்படுத்தின பொருள் கழுதை, குதிரை, யானை. இது அவருடைய வசதியை தகுந்தாற் போல என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில வண்டி இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருடைய வாழ்க்கையில செல்போன் இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த செல்போன் சரியான ஒரு லொல் போன். அல்லேலூயா. செல்போன் என்னதுங்க, சரியான நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுது, அநேக நேரம் லொல்லு பண்ணிருக்கிறது. ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையில செல்போன் இல்லாம ஒரு வண்டி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வந்து வண்டியிலோ அல்லது வாகனத்திலேயோ அவர் போனதா அதிகமா என்ன பண்ணல, குறிப்பு இல்லை. அவர் அதிகமா பிரயாணப்பட்டு போனதெல்லாம் எப்படிங்க போனாரு? கால்நடையாக நடந்தே சென்று அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இயேசு எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு போகிறார். அப்படி போகிறதான வழியில அவர் சமாரியா வழியாக என்ன பண்ண வேண்டியிருந்தது,
போக வேண்டியிருந்தது. அப்படி அவர் சமாரியா வழியாக கலிலேயாவுக்கு பயணமாகிற வேளையில அதிகாலையில இருந்து எருசலேமிலிருந்து புறப்படுகிறார். போகிற வழியிலே சமாரியா இருக்கிறது. சமாரியாவுக்கு அடுத்து கலிலேயாவுக்கு போகணும். எருசலேமில் இருந்து கலிலேயாவுக்கு போகிற வேளையிலே நடுவுலே சமாரியா பட்டணம் இருக்கிறது. அந்த சமாரியா பட்டணம் வந்த உடனே இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் இளைப்படைந்தவராய் களைப்படைந்தவராய் அங்கே யாக்கோபின் கிணற்றருகே இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான அப்படி உட்கார்ந்ததான வேலையில தான் அந்த சமாரிய ஸ்திரீ உச்சி வெயில் அடிக்கிற வேலையில தான் என்ன பண்றா? தண்ணி எடுக்க வருகிறார். நம்ம எல்லாம் கிணத்துல தண்ணி எடுக்க போனா எப்ப எடுக்க போவோம்? கிணத்தையே பார்த்தது இல்லையா நாங்க? எங்களுக்கு கொலாக திருகின தண்ணி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிராமங்கள் எல்லாம் என்னதான் இருக்கும்? கிணறு இருக்கும், ஊர் கிணறு, பொது கிணறு இருக்கும். அப்படிப்பட்டது அந்த ஊர் கிணற்றிலே இயேசு களைப்படைந்தவராய் காலையிலே தன்னுடைய பிரயாணத்தை கால்நடையாய் பொடிநடையாய் துவங்கின ஆண்டவர் அவர் கலிலேயாவுக்கு போகணும். போகிற வேளையிலே சமாரியா என்ற பட்டணத்துக்கு வந்தவுடன் அவர் ரொம்ப டயர்ட் ஆகி விடுகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்றைக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலும் என்ன பண்ணி விடுகிறோம்? டயர்ட் ஆகி விடுகிறோம். கொஞ்ச நேரம் இருந்தாலே ஐயா முடியல, அம்மா முடியல, அப்பா முடியல சொல்லி ஒவ்வொருத்தரையா என்ன பண்றோம்? கூப்பிடுகிறோம். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு எருசலேமில் இருந்து கலிலேயா வரைக்கும் கால்நடையாய் நடந்து போகிறார். ஒரு எளிய உதாரணம் சொல்லுகிறேன். திருவாச்சூரில் இருந்து தாம்பரம் வரைக்கும் நடந்து போகணும் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். எத்தனை பேர் நடப்பீங்க? நான் நாளைக்கு ஒரு நடைபயணம் வைக்க போகிறேன். எல்லாம் நடந்தே தான் வரணும். ஐயா வருஷம் நம்ம அந்த ஊர்வலம் போறோமே, அந்த ஊர்வலத்துல முடியாதவர்கள் தான் வண்டியில ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள்னா முடிந்தவர்களால் என்ன பண்ண முடியல? இள வயசுக்காரர்களுக்கு என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. ஐயா கால் வலிக்கு, ஐயா அம்மா கால் வலிக்குது, என்னால என்ன பண்ண முடியல, எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி வயசாகாதவங்க என்ன சொல்றாங்க? ஆனா ஆரம்பியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு என்ன பண்ணுகிறார்? இங்கே பார்ப்போமானால் அவர் பொடிநடையாக அவர் பிரயாணம் போகிறார். சமாரியா வந்தவுடன் ரொம்ப டயர்டான நிமித்தம் அவர் இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றருகிலே உட்கார்ந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே என்ன பண்ணினார்? உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த 6ஆம் மணி வேலைனா சரியான நடுப்பகலா என்ன பண்ணிருக்கணும்? இருந்திருக்கணும். அப்படிதானே? மதியான வேலையில நம்ம எல்லாம் தண்ணி பிடிக்க எத்தனை மணி போவோம்? காலையில போவோம். இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள்? பாவியான இல்ல. இவ எப்படின்னா மற்றவர்களோடு இவளால் சேர்ந்து என்ன பண்ண முடியாது? தண்ணி பிடி. காரணம் அவருடைய வாழ்க்கையில பாவம் இருந்தது. ஆகவே யாருமே இல்லாத நேரத்துல அந்த மதியான வேலையில தனியா என்ன பண்ண போகிறான்? தண்ணி பிடிக்க போகிறான். கிணற்றில காலையில போனா ஊர்ல உள்ள எல்லா ஜனமும் வந்து வீட்டுக்கு வேலைக்கு தேவையான தண்ணி என்ன பண்ணிட்டு போவாங்க? மொண்டு கொண்டு போவார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ பாவியாகிய ஸ்திரீயா இருந்தபடினால இவள் என்ன பண்ணுகிறாள்? இப்படிப்பட்ட மக்கள் எப்படிதான் இருப்பாங்க? இப்படிப்பட்ட மக்கள் எப்படிதான் இருப்பாங்க? வித்தியாசமான இருப்பாங்க. பகலில வேலை செஞ்சுட்டு ராத்திரியில தூங்கணும். ஆனா இப்போ இன்னைக்கு உலகமே என்ன பண்ணிட்டுன்னா ராத்திரியில வேலை செஞ்சுட்டு பகலெல்லாம் என்ன பண்ணக்கூடிய நிலைமை வந்துட்டோம், தூங்கக்கூடிய உலகத்துல வந்துட்டோம். ஆனா இப்படிப்பட்ட தவறான பாவ பழக்க வழக்கம் உள்ள மக்களை நீங்க கவனித்து பார்ப்பீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. காலையில ஒரு 6 மணிக்கு எந்திக்கணும், ராத்திரி ஒரு 10 மணி, அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்காவது படுக்கணும் அப்படிங்கிற என்ன காரியம் என்ன பண்ணாது இருக்காது. இவங்களெல்லாம் பகலெல்லாம் தூக்கிட்டு ராத்திரியில யார் வருவா யார் போவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க? பார்த்து கொண்டே இருக்கிறதான வேலை. ஆனா இங்கே பார்ப்போம்னா இந்த கிணற்றருகே யாக்கோபின் கிணற்று வேற ஒருவர் இல்லை, இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல இந்த சிறு தண்ணி மொண்டு கொள்ள முடியாது என்ன பண்ணுகிறார்? வருகிறார். அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம போகல. ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே போட்டிருக்கு? 6ஆம் மணி. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இங்கே நடுப்பகல் வேளையிலே அருமையானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு இயேசு கள்ளனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன உடனே அருமையானவருடைய பிள்ளை ஏறக்குறைய அந்த மணி நேரம் 6ஆம் மணி வேலையா இருக்கிறது. இங்க இயேசு இந்த சமாரியா கிணற்றருகில இருந்ததான வேலை எந்த வேலை தாங்க? 6ஆம் மணி வேலை. ஆனால் அந்த 6ஆம் மணி வேளையில் சூரியன் எப்படி இருந்ததுன்னா பிரகாசமாய் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. ஆனால் இயேசு மேல இந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த நேரத்துல சூரியன் என்ன பண்ணுகிறதுங்க? இருளாய் மாறுகிறதை பார்க்கிறோம். 3 மணி நேரம் இந்த உலகத்திலே ஒரு அந்தகாரம் உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசு அவ்வளவு இளைப்படைந்தாலும் இயேசு என்ன பண்ணலன்னா
வாகனத்தை தேடி போகல. அல்லேலூயா. இயேசு ஏன் இங்கே வாகனத்தை தேடி போனார் என்று சொல்லி பார்ப்போமானால், தம்மை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று என்ன பண்ணினார்? ஏசாயா தீர்க்கதரிசி கரையில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிற வேளையிலே, எருசலேம் குமாரத்தியே என்ன பண்ணு, சீயோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் இயேசு என்ன பண்ணுகிறார்? அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இயேசு இங்கே கழுதை மேலே அவர் என்ன பண்ணுகிறார்? பவனமாக வாகனத்தை தேடி போகிறதை பார்க்கிறோம். அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியே என்ன பண்ணுங்க? அவர் ஒன்று கூட என்ன பண்ணல, பொய்த்து போகல. சரி, அடுத்ததான் மற்றொரு கதையை சொல்லுவாங்க. இயேசு இன்னும் ஏன் வாகனத்தை தேடி போனார்? ஒரு சில காரியங்களை நம்ம யோசித்து பார்ப்போமானால், அவர் வேடிக்கை காட்டவோ அல்லது பெருமையாக அல்லது மதிப்பான ஒரு எண்ணத்தை காட்டுவதற்காக என்ன பண்ணலங்க, அவர் கழுதை மேல என்ன பண்ணல, ஏறி போன. முதலாவதாக தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்துக் கொண்டு வருகிறார். அதன் மீது அவர் பவுனியாக என்ன பண்ணுகிறார்? போகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு ஏன் வாகனத்திலே கழுதையின் மீது ஏறினார் என்று சொல்லி பார்ப்போமானால், வேடிக்கை காட்டுவதற்கோ அல்லது பெருமையாக மதிப்பான தன்னை பற்றி ஒரு மதிப்பான எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் இரட்சகர் என்பதை காட்டுவதற்காக அவர் கழுதையின் மீது என்ன பண்ணுகிறார்? பவனியாக போகிறார். அல்லேலூயா. எருசலேமை கொடுத்தவர் சொல்லுகிறது வேளையிலே, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாக நான் உனக்கு எத்தனை தரமோ உனக்கு என்ன பண்ணினேன்? உனக்கு இடம் கொடுத்த, வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா உனக்கும் என்ன பண்ணல, மனதில்லாமல் போயிடுச்சு. அந்த ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம மரித்து போயிருப்போமானால் என்றைக்கு மரித்து மண்ணோடு மண்ணாக நம்ம மரித்த இடத்துல புல்லெல்லாம் மலைச்சிருக்க என்ன பண்ணிருக்கோம்? ஆனால் இயேசு நமக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார் சொன்னால் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான். ஆகவே வேறு ஒரு உலகம் நோக்கம் ஆண்டவருக்கு இருந்திருக்குமானால், ஆண்டவர் குதிரையை வர சொல்லி அவர் சொன்னா குதிரை கொடுக்காம இருந்திருப்பாங்க என்ன? ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்களை தாழ்வா மட்டமா நினைக்கிற ஒரு கூட்டமும் உண்டு. இன்னொரு கூட்டம் உயர்வை ஆண்டவருக்காக ஊழியருக்காக எதை வேணாலும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிற கூட்டமும் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யாருக்கு தான் கொடுக்க முடியும்? சபைக்கு ஊழியக்காரருக்கு தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். வேற யாருக்கு கொடுத்தாலும் உலகத்தில் நீங்க எவ்வளவுதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொடுத்தாலும் தின்னுமுட்டு கடைசியில் என்னதான் பண்ணுவாங்க? சாப்பிட்டுட்டு என்னத்தை செஞ்சா, வீட்டுக்கு போன எனக்கு என்னத்தை பண்ணு, அதுதான் சொல்லுவாங்க. குறை சொல்லுகிற கூட்டம். ஆனால் ஆண்டவருக்கு என்று கொடுத்தால், ஊழியத்துக்கு என்று கொடுத்தால் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? என்ன பண்ண மாட்டாங்க? குறைந்தே போக மாட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இயேசு நினைச்சிருந்தா ஒரு குதிரையை என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு பெரிய ஒரு சாரட்டு பூட்டப்பட்ட குதிரை கேட்டால் என்ன பண்ணிருப்பான்? யாராவது கொடுத்திருப்பாங்களா இல்லையா? நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. அருமையான இயேசு ஏன் வாகனம் ஏறினார்? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக. இயேசு ஏன் வாகனத்தில் ஏறி போனார்? ஜனங்களை ரட்சிக்கும்படியாக. இயேசு ஏன் வாகனம் ஏறினார்? இயேசு ஏன் வாகனம் ஏறி போனார் என்று சொல்லி பார்ப்போமானால், அருமையானவருடைய பிள்ளைகளே, அவர் வாகனம் ஏறுவது வாழ்க்கையில வானம் ஏறுவதற்கு முதல் படி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக, அவர் வானத்திற்கு பரவேறுவதற்கு முன்பதாக அவர் வாகனத்தின் மீது ஏறியே என்ன பண்ணணும்? ஆகணும். தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வானம் ஏறுவதற்கு முதல் படி வாகனம் ஏறுகிறதான காரியம். ஆகவே உன்னதங்களிலே வாசம் பண்ணின ஆண்டவர் தாழ்ந்த பூலகத்திற்கு வந்தார். அவர் மறுபடியும் பரலோகம் போக வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாய் வந்த பொழுது அவர் ஏற வேண்டிய 3 படிகள் இருந்தது. அதில் முதல் படி கழுதை படி. அல்லேலூயா. என்னையா வித்தியாசமா சொல்றீங்க? கழுதையில எங்கேயா படி இருக்கு? குதிரையிலாவது ஏறுவதற்கு ஒரு படி இருக்கு, தொங்க போட்டு ஏறணும் என்று சொல்லி என்ன பண்ணலாம்? கடந்த நாட்களில் நாங்கள் எல்லாம் குடும்பமாய் ஒரு நாளிலே ஒரு நண்பர்களாய் குயின்ஸ்லாண்டுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு பொய் குதிரையில ஏறி உட்கார்ந்து, அங்க ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு 4-5 குதிரை இருந்தது. எல்லாரும் தைரியமா ஏறி உட்கார்ந்தாங்க. எனக்கும் நிஜ குதிரையில ஏறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஆகவே அந்த பொய் குதிரையில ஏறி உட்கார்ந்தேன். பொய் குதிரையில ஏறி உட்கார்ந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க, நல்லா கெட்டியமா பிடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஓகே சொல்லி முடிச்சுன்னா ஒரு பாட்டு போட்டாங்க. அந்த பாடல எம்ஜிஆருடைய பழைய பாடல், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா
இங்க நெஞ்சமெல்லாம் இங்க நேர்மை இல்லை, நெஞ்செல்லாம் நின்று போயிட்டு போல இருக்குது. அந்த அளவுக்கு அப்படியே போகுது, அப்படி போகுது, அப்படியே திரும்பி இப்படி வருது, அப்படி இப்படி சாயுது, இப்படி சாயுது. எனக்கு பார்ப்பதற்கு ஏறி உட்கார்ந்துட்டேன். எல்லாம் கீழே என்னுடைய மனைவி பிள்ளைகள் வேடிக்கை பார்க்கறாங்க. உண்மையிலே நினைச்சேன் அந்த பொய் குதிரை ஏறினாலே அன்னைக்கு அங்கேயே செத்து போய் நினைச்சேன். அந்த அளவுக்கு என் ஹார்ட்டுக்கு அப்படி என்ன பண்றதுக்கு தெரியல. இடையில கூப்பிட்டு என் மனைவி கூப்பிட்டு, ஐயா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி அந்த வழி இல்லாம கூப்பிட்டு இறக்குறாங்க. அவர் திட்டாரு, ஏமா உடம்பு சரியில்லாத ஆளை என்ன பண்ற, குதிரையில ஏத்துறேன். நம்ம எல்லாம் கழுதையில போறது கூட என்ன கிடையாது, அதோட முடிவு கட்டிட்டேன். இனிமே கழுதை மேலே ஏறக்கூடாது, குதிரை மேலே என்ன பண்ணக்கூடாது, ஏறக்கூடாது. அருமையான கருத்துரை படிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏசு ஏற வேண்டிய முதல் படி என்ன பண்ணீங்க, கழுதைப்படி. இரண்டாவது சிலுவைப்படி. மூன்றாவது மேகப்படி. மேகமே அவருக்கு படியாக மாறினது, சிலுவை அவருக்கு என்ன பண்ணினது, படியாக மாறினது. கழுதை பரமேறுவதற்கு அவர் என்ன பண்ணணும். ஆகவே முதலாவது கழுதையின் மேல் ஏறி சிலுவையை சேர்ந்தார். அதற்கு அடுத்தபடியாக சிலுவையில் ஏறினார். அதற்கு அடுத்தவர் மேகம் மீது ஏறி பிதாவின் சமூகத்தை என்ன பண்ணினார். 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு எப்படி முதல் படியில ஏறின நாளதான் நம்ம குருத்தோலை திருநாளா கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதல் படி என்ன படிங்க, முதல் படியில் ஆண்டவர் ஏறினார், அததான் குருத்தோலை திருநாளாக நம்ம என்ன பண்ணுகிறோம், கொண்டாடுகிறோம். அதை நினைவு கூறும்படியாகத்தான் நம்ம வருஷந்தோறும் பவனியாக போகிறோம். ஆனா இந்த வருஷம் போகல, நிச்சயமா கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், போகலாம். அருமையானவர்களே, அப்படியாக இயேசு கழுதை மீது பவனியாக போன அந்த நாள் தான் ஒரு விசேஷமான ஒரு நாள். அவர் வாகனம் ஏறின அந்த நாளில் பூலோகத்துல மாத்திரமல்ல பரலோகத்திற்கு விசேஷமான நாள். இயேசு வானத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, பிதாவின் மடியை விட்டு, தேவதூதர்களுடைய எப்பொழுதும் அந்த ஆராதனையை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. வானத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்த ஆண்டவர் இப்ப எங்க போகணும், திரும்ப வானத்திற்கு போகணும். அதே பிதாவின் மடியில் அவர் செல்ல பிள்ளையாக அவர் தவற வேண்டும், சிங்காசனத்தில் அவர் அமர வேண்டும். இயேசு திரும்ப இங்கே பரலோகத்துக்கு வர போகிறார். பூமிக்கு வந்த பொழுது பரம சேனையின் திரள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. இப்ப அவர் மேல போகிறதான வேலையில இங்கேயும் சந்தோஷம், அங்கேயும் மகிழ்ச்சி. என்னன்னா இயேசு திரும்ப எங்க வர போகிறாருங்க, மேல வர போகிறார். பிதா மகிமைப்பட்டு இருப்பார், பிதா மகிழ்ந்திருப்பார், அருமை தேவதூதர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். ஐயோ ஆண்டவர் இந்த பூமிக்கு போனாரு, எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஆண்டவரை வழிமேலே விழிவைத்து என்ன பண்ணிருப்பாங்க. ஒரு கூட்டம் தூதர்களுடைய கூட்டம் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், காத்து கொண்டிருக்க. ஆனா இந்த பூமியில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரள் கூட்டம், வானத்துல தேவதூதர்களுடைய கூட்டம், இந்த பூமியில திரள் கூட்டம் இருந்தது. அவருக்கு முன்னும் பின்னும் இரு பக்கங்களிலும் கூட்டம் என்ன பண்ணினது. மத்தேயு 21 9 வசனத்தை வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அப்படி ஆர்ப்பரிக்கிற வேளையிலே திரளான ஜனங்கள் என்ன பண்ணினார்களாம், தங்கள் மேல் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கலட்டி வழியிலே வைத்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய மகிமை, நம்முடைய கனம், நம்முடைய அந்தஸ்து எல்லாமே இயேசுவுடைய காலுக்கு கீழாக சமம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆடைகளை கலட்டி கொடுக்கிற, மேல் வஸ்திரங்களை கலட்டி கொடுக்கிற அளவுக்கு அந்த ஜனங்கள் இருந்தார்கள். நான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. முதல் வந்த உடனே அந்த கழுதையின் மீது அநேக ஜனங்கள் தன்னுடைய ஆடைகளை கலட்டி இயேசுவை அமர வைத்தார்கள். இப்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் வருகிறார் என்று சொன்ன ஒவ்வொருத்தருடைய மேலங்கிகளை கலட்டி மேலாடைகளை வருகிறத வேலையிலே, அந்த வருகிற போகிறதான அந்த கழுதை பவனியாக வருகிற வேலையிலே எல்லாரும் தன்னுடைய மேலங்கிகளை கலட்டி திரளான ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை போடுகிறதை பார்க்கிறோம். சில வெளிநாடுகளிலே மிக முக்கியமான நபர்கள் வரும் பொழுது சிறப்பு கம்பள மரியாதை என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அங்கே வரும்பொழுது அப்படி வந்து அவர்களுக்கு தனியா ஒரு ஹானர் கொடுப்பாங்க. வெளிநாட்டில இருந்து ஒரு அமெரிக்க அதிபர் பாராக் ஒபாமா வந்தாலும் சரி, வேற எந்த அதிபர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு. அப்படியானால் அவர்கள் ரொம்பவும் மிகவும் நமக்கு முக்கியமானவர்கள் அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்கள், அது வெரி 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 இம்பார்ட்டன்டான மக்கள் என்று சொல்லி அவர்கள் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசுக்கு அப்படிப்பட்ட வரவேற்பு அல்ல. மக்கள் தன்னுடைய ஆடைகளே கலட்டி போடக்கூடிய அளவுக்கு எந்த அதிபராக யாரும் அப்படி என்ன பண்ணல,
செய்யல. நமது ஆண்டவராக இயேசு வந்த பொழுது, அவர் கழுதை மீது மௌனியாக வந்த பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருந்திரளான கூட்டம், ஒரு கூட்டம் வந்தபடியே அவர் உட்கார்வதற்கு அந்த இது மேல அழகான ஒரு மெத்தையை தூக்கி என்ன பண்ணாங்க, மேலாடைகளை போடுறாங்க. அதன் பிறகு மற்றொரு ஜனங்கள் திரள் கூட ஜனங்களாம் அவர் நடக்கிறத மேலே ஆடைகளை போடுகிறதை பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் நிறைய மக்கள் இலைகளையும் குருத்தோலைகள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து என்ன பண்ணாங்க, இயேசுவே நீர் வாழ்க என்று சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த குருத்தோலை கரங்களை பிடித்துக் கொண்டு அவரை என்ன பண்ணிருப்பாங்க, வரவேற்று பாருங்க. ஐயா கட்சி தலை கடந்த நாட்களில் எலெக்ஷன்ல பார்த்தமான அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு பார்த்தா உடைய தொண்டர்கள் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. கொடி கட்ட கூடாது, பேனர் போட கூடாது, போஸ்ட் அடி கூடாது, கான்வென்ஸ் கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு சில இடங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள் திரள்கூடமா அப்படியே கையை காட்டுறது. ஒரு சில மக்கள் அவளை திரள்கூடத்தை பார்த்து கூட நின்று கூட பேசுறதுக்கு முடியல. இன்னொரு கூட்டம் ஜனங்கள் நின்று பேசுறாங்க. ஆனா அவங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, அந்த பெருமையெல்லாம் நேரத்தில் காட்டுகிறார்கள். ஆனால் இயேசு இடத்துல அவர் என்ன பண்ணல, உள்ள இருந்து வெளியில வராம என்ன பண்ணல இருக்கல. இயேசு ஜனங்களை கண்டு பார்த்து அவர்களோடு அவர்களாக என்ன பண்ணுகிறார், போகிறார். அப்பொழுதுதான் நன்மை எடுத்த முடியல. சில மக்கள் கொடுத்தவர்களை பிடித்து இயேசுவை வரவேற்கிறதை பார்க்கிறோம். அவரை புகழ்ந்து பாடி இருப்பார்கள், அவரை போற்றி இருப்பார்கள். அப்பொழுதுதான் ஜனங்கள் எல்லாம் சொல்கிறார்கள், தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா 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 என்று சொல்லி தங்கள் கரங்களிலே குறித்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா என்று சொல்லி அவர் என்ன பண்ணினார்கள், ஆர்ப்பரித்தாங்க. நம்ம கைகளை குறித்தோலை எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசு இருக்காரு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இங்க யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார். இயேசு எப்படி வரவேற்போம், இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்திலே கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாமும் இயேசு கழுதையின் மீது ஏறி பயணம் செய்ததை பார்ப்போமானால், அவரை குறித்து அநேக காரியங்கள், கேருபீன்கள் மேலே ஏறி ஆண்டவர் வேகமாய் என்ன பண்ணக்கூடியவர்கள், பிரயாணம் செய்யக்கூடியவர். கேருபீன்களை ஏறி பிரயாணம் செய்யக்கூடிய ஆண்டவர் இப்ப எது மேல ஏறுறாங்க, கழுதை மேல. கழுதை வேகமா போகுமா, அப்படியே ஆடி அசைஞ்சுதான் என்ன பண்ணும், போகும். அருமையானவர்களே, கேருபீன்கள் மேலே வேகமாய் யாத்திரை செய்து வளர்க்கப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது கழுதை மீது, அது எப்படி போகணும், மெதுவாக போகும். குதிரை வேகமா போகும், கழுதை எப்படி போகும், அது அசைந்து ஆடி என்ன பண்ணும், போகும். அதோடு மாத்திரமல்ல, காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்த ஆண்டவர் எப்படி பறப்பாரும், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்த ஆண்டவர் இப்ப கழுதை மீது சவாரி செய்ததை பார்ப்போமானால், இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அத்தனையும் ஆண்டுடைய வார்த்தைகள் அப்படியே என்ன பண்ண வேண்டும், நிறைவேற வேண்டும். ஆகவே தான் அவர் கழுதையை தமது வாகனமாக என்ன பண்ணினா தெரிந்து கொண்டார். ஒரு மானையோ அல்லது ஒரு புலியையோ ஒரு சிங்கத்தை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல. அதற்கும் ஒரு அறிஞர்களுடைய பிள்ளைகளே ஒரு காரணம் உண்டு. முதல் காரணம், ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொள்வதற்கு காரணம் பிதா குறித்த வாகனம். இதுதாங்க தீர்க்கதரிசிகள் சொன்ன வாகனம், எதுதான், கழுதை. ஆகவே பிதா குறித்த வாகனமே இயேசுக்கு எதுதான், கழுதைதான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தின், ஆனால் இந்த உலகத்தில் ஒரு எந்த ராஜாவும் என்ன பண்ண மாட்டார், அப்படி என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். ஆகவே பிதா குறித்த வாகனம் அதுதான். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா என்ன பண்ணுகிறேன் இருக்கிறேன். நான் சார்ந்த ராஜா, என் ராஜ்யம் தாழ்மை உள்ளது. ஒரு உலகத்தின் ராஜ்யம் அல்ல, என்னுடைய ராஜ்யம் தாழ்மையால் நான் உயர்ந்தவன், நான் தாழ்மையை தேடி வந்தவன் என்று சொல்லி ஆண்டவர் தாழ்மைக்கு அடையாளமாக கழுதை மீது பவனியாக போகிறார். பிதாவின் குறித்த வாகனம் மாத்திரமல்ல, இயேசு தாழ்மை குறிப்பதற்காக அவர் பவனியாக போகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சாந்த சொரூபி என்பதற்கு அவர் கழுதையின் மீது பவனியாக போக வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இயேசு உங்கள் மீது பயணம் செய்ய விரும்புகிறார். அன்றைக்கு கழுதை மீது இயேசு பயணம் செய்ய விரும்பினார். பிதா குறித்த வாகனம் அதுதான். அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, அவர் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, சகரியாவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு கழுதையின் மீது கழுதையின் மீது பவனியாக போனார். இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறிவிட்டோமா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். இயேசுவை சுமக்கிற கழுதையாக நீங்கள் மாறாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க. இந்த குருத்தோலை திருநாளிலே இயேசுக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்களா, அல்லது கழுதை மாதிரி நானும் கர்த்தரை, இந்த கர்த்தரை கனப்படுத்தினது கழுதை மாத்திரம் வரலங்க. ஆண்டவர் சொன்னார், கழுதையும் குட்டியையும் அழைத்து கொண்டு வாருங்கள். கழுதை, அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் சொல்லியிருக்கேன், ஐயா கழுதை மாத்திரம் போன்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லல. ஒருவேளை அந்த கழுதை கூட என் குட்டிங்க நிக்கிட்டுங்க, அதான் நடக்க முடியாது, சின்ன பிள்ளை, இப்பதான் குழந்தை, அதனால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது, நான் மட்டும் இயேசுவை தூக்கி சுமந்து கொண்டு போறேன் என்ன பண்ணல சொல்லல. ஆகவே அருமையான பிள்ளைகளே,
கழுதையும் வந்தது, குட்டியும் வந்தது. இங்க நிறைய கழுதை வருது, ஆனா குட்டி வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அல்லேலூயா. ஆகவே இயேசு சுமக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு உலகத்தை பாரத்தை சுமந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கழுதை என்னை சுமந்தது, கழுதைக்கு கனம் வந்தது, இயேசுவை சுமந்தபடினால் இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசுவை சுமப்பீர்களானால் உங்களுக்கு கனம் உண்டு, உங்களுக்கு மரியாதை உண்டு, உங்களுக்கு மதிப்பு ஒரு மருமையர்களே. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு அழைக்கிறார். நீ என்ன பண்ணீங்க? வருத்தப்பட்டு பாரபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் வெகுவானது ஐயா, என் சுமை லகுவானது. உன் பாவத்தை விட என் நுகம் எப்படிதான் இருக்கு? மெதுவாதான் இருக்கு. உன்னுடைய சிற்றின்பத்தை விட என் சுமை லகுவாதான் இருக்கு. ஆக இன்றைக்கு நம்ம இயேசு சுமக்கிற கழுதையை மரமனால் பண்ணிடலாம். இன்றே அவரை சுமக்க நம்ம அர்ப்பணிப்போம். இயேசு சுமக்கிற கழுதையா நம்ம மாறுவோமானால் இயேசு நம்மை சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இதுவரைக்கும் இயேசு நம்ம சுமந்திருக்கலாம். நான் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். நான் இயேசுவை சுமக்கிற கழுதையா மாறேன். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து நம்ம செவிக்க போகிறோம். இயேசு சுமக்கிற கழுதையா மாறலனா பாவத்தை தூக்கி சுமந்து நொந்து நூலாய் போயிருப்பீங்களா? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் பாவத்தை விடுபடுகிறேன், இயேசு சுமக்கிற கழுதையா நான் மாறுகிறேன். நீங்க அப்படி அர்ப்பணிப்பீர்களா உங்களுக்கு கனம் வரும். கழுது அது வரைக்கும் தரையில தான் நடந்தது. இப்ப துணி மேலையும் அது மக்கள் போட்டு ஆடைகள் மேல் நடக்கிறது. அது போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்களுடைய ஆடைகள் மேல் நடந்து வருகிறது. அதற்கு மரியாதை வருகிறது. இயேசு அந்த கழுதையின் மீது ஏறி சவாரி செய்தபடினால்தான் அந்த கழுதைக்கு மரியாதை. ஆனால் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிற தலைப்பு என்னன்னா, கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே உங்களோட என்ன பண்ண விரும்புகிறேன்? பேச விரும்புகிறேன். கர்த்தரிலே என்ன பண்ணுங்க? பலன் கொள்ளணும். உம்மிலே என்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை என்ன பண்ணி இருக்கிறதா? நோக்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? உலகத்தையா, அல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயத்தையா? நாம் கடவுளிடமிருந்து வலிமை பெற்ற மனுஷனா இருக்கிறோமா, இல்லாவிட்டால் வலிமை இழந்து போன ஒரு மனுஷனை போல என்ன பண்ணுகிறோமா இருக்கிறோமா? சிம்சோனை கொடுத்து நாம் பார்ப்போமானால், சிம்சோன் தேவனிடமிருந்து வல்லமைகளையும் வலிமைகளையும் பெற்றுக் கொண்டவன். ஆனால் ஒரு நாளிலே அவன் தேவனிடமிருந்து வலிமையை, பலத்தை அவன் இழந்து போனான். ஆகவே பலத்தை இழந்து போனவர்களாக நாம் இந்த காலை வேளையில் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோமா, அல்லது பலத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நான் அறியேன். ஆனால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு வீடு திரும்பும் பொழுது கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்களாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணணும்? கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமான பலத்தை இழந்திருப்பீர்களானால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சரீர பிரகாரமான பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான மனுஷனாய் அவர் மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் பலத்தை இல்லாவிட்டால் மன தைரியத்தை இழந்து போயிருப்பீர்களானால் சங்கீதக்காரன் சொல்கிறது போல நீங்கள் கர்த்தரிலே நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பிக் கொள்ளுகிறேன். சங்கீதத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்திலே நாம் பலனை பெற்றுக் கொண்டால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனை பெற்றுக் கொண்டால் நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக மாறிவிடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்களாக என்ன பண்ண விடுகிறோம்? மாறிவிடுகிறோம். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக என்ன பண்ண விடுகிறோம்? மாறிவிடுகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் எதிலெல்லாம் எப்படியெல்லாம் பலனை பெற்றுக் கொள்ள முடியும்? கர்த்தரில் பலன் கொள்ளுங்கள் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்கள்? பலப்படுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் என்ன பண்ண வேண்டும்? பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தான் கர்த்தரின் வல்லமையிலும் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த மனுஷன் தான் பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த மனிதன் தான் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த மனிதர்கள் தான் வல்லமையின் மேல் வல்லமையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே முதலாவதாக
வேளையில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னா, கர்த்தரிலே நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? பலன் கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன். அதிலும் பெரிய மகிழ்ச்சி. பண்டிகை என்று சொன்னாலே மகிழ்ச்சி, அப்படிதானே? கிறிஸ்துமஸ் வந்தா போதும், ஈஸ்டர் பண்டிகை வந்தா போதும், இன்றைக்கும் ஒரு திருநாள், இன்றைக்கும் ஒரு பெருநாள். அதுதான் என்னங்க? பெந்தேகோஸ்தே நாள். ஆவியானவர் இந்த உலகத்திலே பொழிந்தருளப்பட்ட அந்த நாள், யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட அந்த நாளாகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறன்னா, அதிலும் பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லுகிறதான வேளையிலே ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற கிரேட் ஜாய் என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம எப்படி எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று சொல்லி என்ன பண்ண விரும்புகிறேன்? உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதவசனம் முதல் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரில நம்ம எப்படி பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். ஐயா, எங்கேயா மகிழ்ச்சியா இருக்க முடியும்? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. என் வேதனை, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரிந்திருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்க. இங்கே நெகேமியா சொல்லுகிறான், மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையா தனித்தனியா பேட்டி கேட்டா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சோக கதைகள் என்ன பண்ணலாம் சொல்லுவீங்க. ஒருவேளை எனக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கு அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன். உங்க கஷ்டத்தை கேட்டா எனக்கே என் மகிழ்ச்சியில என்ன பண்ணிடும்? போயிடும். உங்க சோக கேட்டா ஐயோ அப்படியா, அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணிடுவேன்? உங்க சோகத்தை என்ன பண்ணி தான் ஆகணும்? ஷேர் பண்ணி தான் ஆகணும். வேதவசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்படுகிறவங்க கூட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்க. பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிறவங்களோட வேதனையை, அவருடைய பிரச்சனையை நம்ம ஷேர் பண்ணிக்கொள்ளணும். சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணனா அது ரெட்டிப்பா மாறும். நம்முடைய துக்கத்தை, வேதனையை ஷேர் பண்ணனா அது என்ன பண்ணும்? குறையும். என்ன ஆகும்? குறையும். ஆகவே மகிழ்ச்சியை நீங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்க, அது ரெட்டிப்பா மாறும். ஒருவேளை உங்க இருதயத்துல பாரம் யாருக்காவது இருப்புமானால், பிரச்சனைகள் இருப்பீங்களானால், மற்ற மக்களிடத்துல, இன்னும் சொல்ல போன மற்ற மக்கள் என்கிறத விட ஆண்டோடைய பிள்ளைகளிடத்துல உங்கள் பிரச்சனையை நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னா உங்க துக்கம் சீக்கிரமா சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிற வேளையில நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் சொல்லுங்க 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 மிகவும் பலன் உள்ளது. இங்க வந்திருக்கிறத பார்த்தா ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிற மாதிரி எனக்கு தெரியல. என் பிரச்சனையே, என் பாரமே எனக்கு பெருசா இருக்கு. என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, என் வேலைக்காக நான் அதுக்கு ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு என்ன இல்லை? கவனிங்க, அதுக்கே எனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எங்கயா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க. கணவனுடைய பிரச்சனையை கேட்பதற்கு இன்றைக்கு மனைவி எனது நேரம் இல்லை. மனைவனுடைய பிரச்சனையை, தேவைகளை சந்திப்பதற்கு கணவனுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு பேரண்ட்ஸுக்கு நேரம் இல்லை. பேரண்ட்ஸுடைய தேவைகளை சந்திப்பதற்கு பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எங்கயா மற்றவருடைய பாரத்தை சுமக்க. உங்க பாரத்தை நீங்க சுமக்கிறது நல்லதுதான். உங்க பாரத்தை நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன பண்ணலாம்? இறக்கி வைக்கலாம். உங்க பாரத்தை நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க லகுவாயிடுங்க. என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். ஆண்டவரை நீங்க சுமக்க ஆரம்பிச்சுட்டா, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வச்சுட்டு, இயேசுவை எல்லாமே உடைய பாதத்துல என்ன பண்ணிட்டேன்? இறக்கி வச்சுட்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு சொல்லுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கலாம். நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்னிடத்துல இறக்கி வச்சுட்டு நீங்க மற்றவருடைய பாரத்தை சுமக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய பிள்ளைகள் அதுதான். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். நீங்க நீதிமான் நம்புறீங்களா? இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இனிமே நம்முடைய வாழ்க்கையில துக்கத்துல என்ன பண்ணணும்? மறந்து. இப்ப எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? துக்கமா தான் இருக்கிறேன். என் துக்கம் சொல்ல முடியாத துக்கம்.
என் துக்கம் கொடிய துக்கம். யோபு புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கு. மகா கொடிய துக்கம், சொல்லி முடியாத வேதனை. இப்ப எப்படி இருக்கணுங்க? மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஒருவேளை நீங்க இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அல்லது துக்கத்தோட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல போகிறேன். இங்க நெகேமியா புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா இடிந்து போன அலங்கத்தை அவன் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ராஜாவின் இடத்துல கேட்டவன் வந்து அந்த அலங்கத்தை கட்டி முடித்த பின்பு அங்கே ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். வேத புத்தகம், அதாவது திரு சட்டம் அங்கே வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள் எல்லாருடைய கவனமும், ஜனங்கள் எல்லாரும் திருச்சட்டம் வாசிக்கப்படும் பொழுது, வேதம் வாசிக்கப்படுது, கவனமாக கேட்கிறார்கள். கேட்டு ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அப்பொழுது நெகேமியா, எஸ்ரா, லேவியர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். புதிய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாள் புனிதமான நாள். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு நெகேமியா, எஸ்ரா, லேவியர்கள் எல்லாரும் கடவுளை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த நாள் புனிதமான நாள். நீங்கள் இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தது போதும், நீங்க இனிமே அழுது புலப்ப வேண்டாம். ஜனங்கள் ஏன் அழுதார்கள்? நம்ம நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறோம்? அநேக நேரங்களில் அழுகிறோம், துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அழுகிற அழுகை ஒருவேளை உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்நாள் ஆலயத்திலே போய் அழுத பொழுது, அழுது செபித்த பொழுது, அங்கே ஆசாரியன் கூட அவருடைய அழுகையின் காரணத்தை சரியாய் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. இயேசுவை தேடி போன மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்க, மரியாள் அழுது கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவளை பார்த்து சொல்ல, ஏன் அழுகிறாய், யாரை நீ தேடுகிற? ஒருவேளை இந்த காலையில் நீங்களும் அழுது கொண்டிருக்கலாம். எதற்காக அழனா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மாத்திரம் நம்ம திறப்பின் வாசல்ல நின்று என்ன பண்ணலாம்? அழலாம். மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அழவே கூடாது. பெண்களுக்கு 2 வெப்பன். ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க, ரெண்டாவது அழுதே சாதிப்பாங்க. அவங்க நல்லா சொல்றாங்க. நிறைய பேருடைய அனுபவம் இதுதான். அவங்களுடைய சாதிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணும்? அழுது கண்ணீர் வடிப்பாங்க. சாப்பிடாம அண்ணால் எப்படி இருந்தா? சாப்பிடாம இருந்தா அவனுடைய புருஷனாக இருக்க அவனை பார்த்து கேட்கிறான், அண்ணாலே ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாத இருக்கிற? 10 குமாரரை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு புருஷன் அண்ணால பார்த்து சொன்னா, அவ அதோட எனக்கு இனிமே என்ன வேண்டாம், பிள்ளை, நானே உனக்கு பிள்ளை மாதிரி இருக்கேன். எல்கானாவை தாளாட்ட முடியுமா? இல்ல கொஞ்சம் முடியுமா? என் கண்ணே, என் மணியே பண்ணிருக்க முடியுமா? முடியாது. குழந்தை தான் என்ன பண்ண முடியும்? குழந்தை தான் என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் முடியும். இங்க சொல்றான், 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகமளவா. எந்த கணவனும் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்க மாட்டான், சொல்லியிருக்க மாட்டான். ஏன் சாப்பிடன்னு சொல்லி இன்னைக்கு பாதி கணவர்கள் என்ன பண்ணுறது இல்ல, மனைவி பார்த்து கேட்கறதே இல்லை. இப்ப மாறிச்சு. கணவனை பார்த்து எந்த மனைவி என்ன பண்ணுகிறது இல்ல, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலாம் பாடு, சாப்பாடு இருக்கு எடுத்து வச்சு என்ன பண்ணிக்கும். அப்படியே என்ன பண்ணிடுது, முன்னாடி எப்படின்னா கணவர் வந்த பிறகு அவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க. இப்ப அப்படியே என்ன ஆச்சு, தலைகீழ மாறிச்சு. எனக்கு வயிறு பசிச்சா நான் சாப்பிடுவேன், நானும் 10 மாசம் தான், நீயும் 10 மாசம் தான். எனக்கு வயிறு பசிச்சா நான் சாப்பிடுவேன், உனக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கோ சாப்பிட்டு. எத்தனை மணிக்குனாவா, எத்தனை மணிக்குனா போ. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிச்சோன்னா ஜனங்கள் குத்தப்படுகிறார்கள். இருதயத்திலே இந்த வசனம் அவர்களோடு பேசுகிறது. ஜனங்கள் ஏன் அழுதார்கள் சொன்னால், வேத வசனத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மன வருத்தம், வேதனை வருகிறது. அழுக வரலாம். எதற்காக வரலாம்னா, வசனத்தை கேட்டு என்ன பண்ணலாம், ஒரு வேலை என்ன பண்ணலாம், அழுக வரலாம். அல்லாவிட்டால் ஒரு பாவி, ஐயா ஆண்டவர் நமக்கு நம்மோடு பேசுவோம், ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி, இயேசுவே நீ மன்னியும் என்று சொல்லி என்ன பண்ணலாம், அழலாம். இங்கே பார்ப்போம்னா ஜனங்கள் பாவ உணர்வடைந்து என்ன பண்ணினார்கள், அழுதார்கள். 2 வெப்பன்ஸ். ஒன்று சாப்பிட மாட்டாங்க, பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அழுது சாதிப்பாங்க. கடல் நீர் வற்றி போனாலும் போகலாம், நம்முடைய சகோதரருடைய கண்ணீர் ஒரு நாள் என்ன பண்ணாது, உலகத்துல எல்லா மக்களுடைய பெண்களுடைய கண்ணீர் என்ன பண்ணாது, வற்றி போகலாம். அரபிக்கடல் வற்றி போகலாம், வங்காளாவில் கூட வற்றி போகலாம். வேற கடல்ல இருக்கு சொல்லுங்க, வேற கடல் நிறைய இருக்கு, எந்த கடல் வேணாலும் வற்றி போகலாம். ஆனா கண்களில் இருக்கிற கண்ணீர் என்ன பண்ணாது, வற்றி போகாது. ஆனா பக்தனாகிய தாவீதின் வாழ்க்கையில கண்ணீர் என்ன பண்ணிடுது, ஒரு நாளிலே வற்றி போய்விட்டது.
அவன் படுக்கை முழுதும் கண்ணீரால் நான் நினைத்தேன் என்று அவன் சொல்கிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு நெருக்கங்கள், ஒருவேளை நீங்க எதை குறித்தாவது அழுது கொண்டு விசாரப்பட்டு நீங்கள் இருப்பீர்களானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்பொழுது அருமையான தேவனுடைய பாவ உணர்வடைகிற மக்கள் என்ன பண்ணலாம்? அழலாம். வேத வசனம் கேட்டு அந்த வசனத்தில் குத்தப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க என்ன பண்ண வேண்டாம், இனிமே அழுது புலம்ப வேண்டாம். 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, நீங்க போய் கொழுத்தவற்றை உண்டு திராட்சரசத்தை குடியுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதுவும் தயார் செய்யாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை நீங்க என்ன பண்ணுங்க? சிறிது அனுப்புங்க, நீங்க உதவி செய்யுங்க. ஏனெனில் இந்த நாள் உங்கள் ஆண்டவரின் புனித நாள். ஆகவே நீங்க என்ன பண்ண வேண்டாம்? வருத்தப்பட வேண்டாம், நீங்க அழ வேண்டாம். இந்த புனிதமான நாள், இந்த பரிசுத்தமான நாள், இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுக்கு நேராக அந்த ரேமா வார்த்தை வருகிறது, உங்களுக்கு நேராக அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. நீங்கள் இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தது போதும், இனிமே நீங்க என்ன பண்ண வேண்டாம்? அழ வேண்டாம், நீங்க விசாரப்பட வேண்டாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நாம் மகிழ்ந்திருந்து களி கூறக்கூடிய நாள். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய பலன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் வருத்தத்தோடு வந்திருக்கலாம், நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரில் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஆண்டவரின் மகிழ்வே உங்களது பலன். அதாவது ஆண்டவரின் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் வலிமை என்று சொல்லி, நீங்கள் கர்த்தரில் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்கள் பலன். பிரியாணி சாப்பிடுறதுனால மகிழ்ச்சி வராது, புது விதவிதமான ஆடைகள் உடுத்துவதனால மகிழ்ச்சி வராது, அல்லது புதிய பைபிளை வச்சிருப்பதனால மகிழ்ச்சி வராது. புதிய பைபிளில் வாசிக்கணும், மகிழ்ச்சி தானா வரும். வேதம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தா நான் துக்கத்தில் என்ன பண்ணியிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் மன சஞ்சலத்தில் மரித்து போயிருப்பேன். ஆகவே நம் கர்த்தருக்குள் முதலாவதாக மகிழ்ச்சியா இருக்கும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதல் குறிப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், பரிசுத்த ஆவியே நமது பலன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலிருந்து வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்படி பலன் அடைஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும்? எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி வரையிலும் நமக்கு சாட்சியாய் என்ன பண்ணுவீர்கள்? இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படல. என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்தா நீங்க எருசலேமில, யூதேயாவில, சமாரியாவில, பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சி சொல்லுகிறதை விட நம்ம சாட்சியாய் இருக்கிறது தான் முக்கிய. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துல உங்களுக்கு சாட்சி சொல்லப்படுவதற்கு நேரம் குறைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாரும் சாட்சியா திருச்சபையில நீங்க இருக்கிற இடத்துல இருந்தா அதுவே ஒரு பெரிய காரியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேம் எதை குறிக்கிறது? நாம் இருக்கிறத வசிப்பது நம்முடைய சொந்த ஊரை குறிக்கிறது. யூதேயா எதை குறிக்கிறது? நாம் வசிக்கிறது அந்த பட்டணத்தை குறிக்கிறது. சமாரியா எதை குறிக்கிறது? நம்முடைய தேசத்தை குறிக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் கடைசி வரையிலும், அதாவது உலகம் முழுவதற்கும், நம்ம சொந்த ஊர்ல சரி, சொந்த நாட்டுல, நம்முடைய சொந்த தேசத்துல, உலகத்தின் கடைசி வரையிலும் நமக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். இன்றைக்கு தான் பெந்தேகோஸ்தே திருநாள். கிறிஸ்துமஸை போல, ஈஸ்டரை போல இந்த நாளும் உலகமெங்கிலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட இந்த நாளை நாம் விசேஷமா என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே பூமியின் கடைசி பரியந்தம் உலகம் முழுவதிலும் நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது உங்களிடத்துல வருவார்? எப்போ வருவாரு? சும்மா வந்துருவாரா? அசுத்த ஆவி இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியாது? உள்ள சொல்லுங்க, உள்ள வர முடியாது. கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் எல்லா பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகளை நீக்கி போடும். நீர் எனக்குள்ளாக என்ன பண்ணும்? மாறும்.
பரிசுத்த ஆவி நமக்குள் எப்பொழுது வருவார் என்று சொன்னால், அசுத்த ஆவி நம்மை விட்டு போகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன பண்ணுவார்? வருவார். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் பார்ப்போமானால், நியாயாதிபதி நாட்களிலே ஆவியானவர் அப்போ வந்துட்டு என்ன பண்ணினா போனார். அவங்க என்ன பர்பஸுக்காக ஆவியானவர் அனுப்பப்படுகிறாரோ அந்த வேலை முடிஞ்சதுன்னா அவர் வருவார், இந்த வேலை நடைபெறும். அது முடிஞ்ச உடனே ஆவியானவர் என்ன பண்ணுவார்? போய் விடுவார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவர் நிரந்தரமா நம்ம எல்லாரோடும் கூட என்ன பண்ணுகிறார்? தங்கியிருக்கார். கரையாளர் இருக்கிறதை மிகப்படுத்துவோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நியாயாதிபதியின் புத்தகத்தில் ஆவியானவர் அநேக மக்கள் மீது இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோனை எடுத்துக்கொள்வோமானால், சிம்சோனின் மீது நியாயாதிபதிகள் புத்தகம் 13 வாசித்து பார்ப்போம். சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், கர்த்தர் அவனை ஏவ துவங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புத்தகம் 14 வாசித்து பார்ப்போம்னா இங்கே சில காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனின் மீது, யெப்தாவின் மீது, கிதியோனின் மீது, ஓத்னியேலின் மீது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினார்? இறங்கினார் என்று சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், கிதியோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் 11 வாசித்து பார்ப்போமானால், யெப்தாவின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் சிறு வயதிலே அவன் நசரேய விரதம் கொண்டவன், தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டவன். ஆனால் அந்த அவன் விரதத்தை, அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு அவன் இடப்படாமல் பாவம் செய்த பொழுது அவனுக்கு இருக்கிற வல்லமையை, இந்த வலிமையை அவன் என்ன பண்ணினான்? இழந்து போனான். நியாயாதிபதிகள் புத்தகம் 14 வாசித்து பார்ப்போமானால், கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கின பொழுது அவன் கையில ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் அந்த சிங்கத்தை, கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான் என்று சொல்லி இந்த வேளையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவன் கெர்ச்சிக்கிற அந்த பால சிங்கத்தின் ஒரு அந்த ஆட்டுக்குட்டியை போல அவன் கிழித்து போடுவானால் அந்த சிங்கத்தின் வலிமையை விட இவனுக்குள் இருந்த அந்த ஆவியானுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் புத்தகம் 17 34 37 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், அங்கே தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய அடியானாகிய என் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை அந்த சிங்கம் அந்த கரடி பிடித்து கொண்டு போற வேலையில நான் அதை தொடர்ந்து போனேனா. சிங்கத்தை கண்டா நம்ம பயந்து ஓடுவோம். இங்கே சொல்லுகிறான் தாவீது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாயின் கைக்கு அந்த ஆட்டை நான் என்ன தப்பு வைத்த, அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். நல்லா கவனிங்க, இந்த ஆவியானுடைய பலன் எவ்வளவு என்பதை இங்க ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சிங்கத்தை விட பலமடங்கு தைரியத்தின் ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர். ஆகவே தான் வேதவசனம் சொல்கிறது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமா இருப்பான். சிங்கத்தின் வலிமை விட ஆண்டவர் நமக்கு பல மடங்கு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே தாவீது சிங்கத்தையும் கரடியும் அவன் கொண்டு போட்ட பின்னு தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் அவர் என்ன பண்ணுவார்? தப்பு வைப்பார். உடனே சவுல் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ என்ன பண்ணு போய் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். அருமையான கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, இந்த வல்லமையின் ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் நானும் பலன் அடைவோமானால், நமக்கு எதிராக சத்துருவின் போராட்டம் வந்தாலும், சாத்தான் நமக்கு எதிராக பல ஆயுதங்களை பயன்படுத்தும் சாத்தான் ஆயுதங்களை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியிலே நாம் பலப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் பலனை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் என்ன அடைகிறோம்? பலன் அடைகிறோம். ஆகவே கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியே நமது பலன். மூன்றாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்பதே பலன். முதல் குறிப்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரே நமது பலன். மூன்றாவது குறிப்பு கர்த்தருக்கு காத்திருப்பதே பலன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர்.
யாரை பலப்படுத்துவார் என்று சொன்னால், யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். வசனம் 27ஆம் வசனத்திலிருந்து கீழே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே இஸ்ரவேலை குறித்தும் யாக்கோபை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேல் யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் வழி கர்த்தருக்கு எப்படி ஆயிடுச்சு? மறைவாய் இருக்கிறது. என் நியாயம் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறது? எட்டாமல் போகிறது என்று என்ன பண்ணுகிறது? சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் எப்படிதான் இருக்கிறோம்? என் வழி கர்த்தருக்கு எப்படி இருக்கியா? மறைவாய் இருக்கிறது. என் நியாயம் தேவனிடத்தில் என்ன பண்ணல? எட்டவில்லை என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல், அந்த யாக்கோபு இஸ்ரவேலின் ஒப்பற்ற ஒரே கடவுளாகிய யெகோவாவை விட்டுவிட்டு இஸ்ரவேலர் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னையும் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஆண்டவரையே விட்டுவிட்டு அந்த ஜனங்கள் விக்கிரகங்கள் முன்பு அவர்கள் அமர்ந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அவர்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறார்கள். என் வழி கர்த்தருக்கு எப்படி இருக்கு? மறைவா இருக்கு. எங்க நியாயம் தேவனிடத்தில் என்ன பண்ணல? எட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவன் தம்முடைய தாசனாகிய ஏசாயாவின் மூலமாக தரிசனமாக அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பூமியின் கடையாதங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் என்ன பண்ணுகிறது இல்ல? அவர் சோர்ந்து போகிறது இல்ல, அவர் இளைப்படையதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி என்ன பண்ணாது? ஆராய்ந்து முடியாது. புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகள் எல்லாம் படைத்தவர். அவர் சோர்ந்து போகிறார், அவர் களைப்படையார். அவரது அறிவை நீங்கள் ஒருவரும் ஆராய்ந்து முடியாது என்று சொல்கிறார். அவர் யார்? அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. அவர் யார்? அவர் களைப்படைகிறவர் அல்ல. அவர் யார்? அவர் சோர்ந்து போகிறவருக்கு பலனை கொடுக்கிறவர். அவர் யார்? அவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபரும் இடறி விடலாம். ஆனால் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலன் அடைவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படலாம். புது பலனை பெற்றுக் கொள்வார்கள். எப்படி புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள்? கழுகுக்கு சமானமே, கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் என்ன பண்ணுகிறது இல்லை? இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதெல்லாம் யாருக்கு என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் புதிய பலன். ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே மூன்றாவது குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் புதிய பலனை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அவர்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். சட்டைகளை அடித்து எழும்புகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? பலனை தருகிறார். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது சிறகு ஒடிந்த பறவை போல சட்டைகளை இழந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை பறக்க முடியாத அளவுக்கு உங்களை ஆழ்த்தி பிரச்சனை அமைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நீங்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருந்தா நீங்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புகிற பலனை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மூன்றாவது குறிப்பு, காத்திருந்து பலனை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது ஒரே குறிப்பு சொல்லி முடித்து விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது. அமெரிக்காவும் சிங்கப்பூரும் நமது பலன் என்று என்ன பண்ணல? சொல்லல. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலன். நீங்கள் என்ன பண்ணணும்? நமக்கு பலன் எதுனா அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருக்கிறது எப்படின்னா, நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கணும். வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா என்ன பண்ணாது? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா, கடவுள் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? இல்ல, புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுவது அமைதலோடு. நம்ம அமெரிக்கன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்பிலே அமைதலோடு, நம்ம அமைதலோடும் நம்மை நம்பிக்கையோடும் என்ன பண்ணோம்?
சில பேர் அமைதியா இருப்பாங்க. ஆலயத்துல வந்தா ஒரு சில ஆலயங்களை போனா அங்க பேசுறது கூட நம்மளால முடியாது. ஆனா ஒரு சில ஆலயத்துல வந்து பேசிக்கொண்டே இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல போனா யாருமே பேச மாட்டாங்க. நம்மளும் போய் அப்படியே போய் அமைதியா கண்ண மூடிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். ஆனா அமைதியோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், இருக்கணும். நீங்கள் மனம் திரும்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். சில பேருடைய நம்பிக்கை எல்லாம் உங்க காசு பணத்தை மேல இருக்கு. சில பேருடைய நம்பிக்கை என்ன மேல அமெரிக்கா மேலதான் இருக்கு. சில பேருடைய நம்பிக்கை எல்லாம் சிங்கப்பூர், லண்டன் மேலதான் இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்னலாம், நீ அமெரிக்கையோடு, நீ அமைதியோடு, நீ நம்பிக்கையோடு இருப்பாயானால் நீங்கள் என்ன பண்ணலாம், பலனை பெற்றுக்கொள்ளலாம். தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை இந்த வசனத்தில் நீங்க வாசித்து பார்ப்போமானால் புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். தேவனை நம்பாம, தேவ சமூகத்துல காத்திருக்காம இந்த ஜனங்கள் அமெரிக்கையோட அமைதியோடு இருந்தாங்களும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம இந்த ஜனங்கள் எகிப்தின் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், என் வாக்கை நீங்க கேட்கல, பார்வோனின் பலத்தை நீங்க நம்பிட்டீங்க. அப்ப நான் பார்வோனின் பலத்தை நம்பின தேவ ஜனங்கள் கர்த்தரின் பலத்தை என்ன பண்ணல, நம்பல. எகிப்தின் நிழலில் ஒதுங்க வேண்டும் நினைச்சார்கள் ஒழிய தேவ நிழல, உன்னதமானுடைய மறைவின் நிழலுக்குள் வருவதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, அவர்களுக்கு மனம் இல்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் வாக்கை நீங்க கேட்கல, பார்வோனின் பலத்தை நீங்க நம்பிட்டீங்க, எகிப்தின் நிழலில் நீங்க ஒதுங்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அதற்காக நீங்க திரும்ப எகிப்துக்கு என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டீங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மக்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், பார்வோனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு, வெட்கமா இருக்கு. எகிப்தினுடைய நிழல் உங்களுக்கு லட்சியாக இருக்கிறது என்று சொன்ன பொழுதும் ஜனங்கள் என்ன பண்ணல, அவ்வளவு ஆண்டவர் சொன்னாலும் அந்த ஜனங்கள் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. திரும்ப தங்கள் பாவ வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. நம்ம உண்மையாக நிஜமாகவே வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எகிப்தில ஜனங்கள் போனாங்களோ இல்லையோ, சிந்தனையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிந்தனையில அவர்கள் வீணரானார்கள் என்று சொல்றது போல, சிந்தனையினாலே நாங்கள் எகிப்தில இருந்து அப்படி இருந்தோம், அப்படி சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தோம் என்று சொல்லி சிந்தனையில போனாலும் பாவம் பாவம் தான், நிஜத்துல போனாலும் தவறு தான். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இவளெல்லாம் சொன்ன பொழுது கூட இந்த ஜனங்கள் திரும்ப எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்து எதை குறிக்கிறது, பழைய பாவத்தை குறிக்கிறது. தங்களுடைய பொருட்களை எல்லாம் அந்த ஜனங்கள் எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. எங்க இருந்து பொக்கிஷங்களையும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்தாங்களோ திரும்ப அதே ஊருக்கு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள். வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னால், தங்களுடைய பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றி கொண்டு போன, எங்க இருந்து ஏற்றி கொண்டு வந்தார்களோ பொன்னையும் பொருளையும் பொக்கிஷத்தையும் அதே ஜனங்களிடத்திற்கு திரும்ப என்ன பண்ணுகிறாங்க, போகிறாங்க. ஏன்னா 400 வருட வாழ்க்கையை அவர்களால் என்ன பண்ண முடியல, மறக்க முடியல. அங்க சாப்பிட்ட வெள்ளரிக்காயையும் வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டிக்காய்களையும் அவர்களால் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. அடிமைத்தனத்தில் ஆண்டவர்களை மீட்டு வந்ததை மறந்து திரும்ப பார்வோனை தேடி திரும்ப எகிப்துல நிழல ஒதுங்கும்படியா அந்த ஜனங்கள் போன பொழுது வசனம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது உங்களுக்கு வியர்த்தமும் வீணுமாம். ஆகவே நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நீங்க சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனம் கேட்காம திரும்ப என்ன பண்ணுகிறது, எகிப்திற்கு போகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி, நீங்க மனம் திரும்பணும், நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அந்த ஜனங்களுக்கு எண்ணமெல்லாம் எது மேல இருந்ததுன்னா எகிப்து மேல இருந்தது. இன்னைக்கு நம்முடைய எண்ணம் இதுல இருக்கு, பழைய பாவ வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு அமைதலோடு அந்த ஆண்டவர் மேல நம்பி இருப்போம்னால் ஆண்டவர் நம்மை எகிப்தில் இருந்ததை விட, முன்பு இருந்ததை விட, அல்லது பழைய மார்க்கத்தில் இருந்ததை விட, அல்லது பழைய பாவ வாழ்க்கையில் இருந்ததை விட ஆண்டவர் நம்ம என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே முதல் குறிப்பு சொல்ல வருகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமது பலன். 2வது குறிப்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது பலன். 3வது குறிப்பு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புதிய பலன். 4வது குறிப்பு அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். நம்ம யாரும் மனதால் படிக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார்.